அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த இணைப்பை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஐடி அன்பர்களுக்கும் இந்த இணைப்பில் கலந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஜென்ரலா நாங்க கிளாஸ் எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஐயா நான் எவ்வளோ நல்லா டைமுக்கு உட்கார்றேன், ஒரு இடத்துல உட்கார்றேன், நீங்க சொல்ற மாதிரி அந்த டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ப்ராப்பராக உட்காந்துக்கிறேன், எல்லாம் பண்றேன், உணவுல ஒழுங்குமுறை எல்லாம் இருக்கு, ஆனாலும் எனக்கு ஏன் தியானம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி சில அன்பர்கள் கேட்டே இருப்பாங்க. அதனால இதுல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், எதனால நமக்கு தியானம் சரியா அமையறது இல்லை, அதுக்கு நம்மளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேங்க. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்ம 1 மணி நேரம் தான் தியானம் பண்ண போறோம், மார்னிங் அண்ட் ஈவினிங். இன்னும் சில பேர் அதிகமாக கூட பண்ணலாம். ஆனா அந்த மீதம் இருக்கின்ற 23 மணி நேரமோ 22 மணி நேரமோ எந்த வழியிலே நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்ல ஆழ்ந்து கவனிக்கணும். அதுக்காக சில பாயிண்ட்ஸ், சில டிப்ஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். முதல்ல, ஆர் யூ குவாலிஃபைடு டு டூ திஸ்? இறைநிலை உணரும் பாதையில் நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்களா, தகுதி ஆயிட்டீங்களான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். தகுதியானதுக்கு அப்புறம் தான் நீங்க தயாராகணும். ஸோ முதல்ல குவாலிஃபைடு, ஆர் யூ குவாலிஃபைடு ஃபார் திஸ் துரியாதீத் மெடிடேஷன், இல்லை எந்த மெடிடேஷனுமே ஆன்மீகத்துல முன்னேறதுக்கான. சரி, அதுல இப்ப நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு, குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க. பஞ்சமகா பாதகங்கள், அதுல இருந்து முதல்ல நம்ம விடுபடணும். அதுல இருந்து கெட் அவே ஃப்ரம் தட். பஞ்சமகா பாதகங்கள்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. 5 டெட்லி சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெட்லி சென்ஸ், அதுல கொலை, கொள்ளை, அப்புறம் மது, குடிக்கிறது, அப்புறம் பிறன்மனை நோக்குதல், அடுத்தது குரு நிந்தனை. இந்த 5 இப்ப கொஞ்சம் மாத்தினா அது கொஞ்சம் நமக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி இருக்கான். கொலை, கொள்ளை எல்லாம் இப்போ நம்ம யாரும் பண்றது இல்லை, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சூதுவாது இல்ல மது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில பேர்லாம் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன்ட்டு செய்யறாங்க. அதெல்லாமே கண்டிப்பா நீங்க நிறுத்தணும். அதை நிறுத்தினாதான் அது அமையும். தேவையில்லாத ஒண்ணு அதெல்லாம். அடுத்தது பிறன்மனை நோக்குதல் அப்படிங்கிறது ஸ்டீலிங் அதர்ஸ் பிலாங்கிங்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. பிறன்மனை நோக்குதல், அதுல எப்ப பாரு அவங்கிட்ட என்ன இருக்கு, சொந்தக்காரங்களாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எந்த எண்ணத்துல எப்பவுமே நம்ம அது எங்கிட்ட இல்லையே, அது எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பிறருடைய பொருளாகட்டும், மனிதர்களாகட்டும், மனைவி, கணவன் ஆகட்டும், எப்படி இருந்தாலும் இந்த பிறன்மனை நோக்குதல், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்துகள், இதுல எல்லாமே இருந்து நம்ம வெளிவரணும். அடுத்தது குரு நிந்தனை, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. குரு நிந்தனை அப்படிங்கிறது நாட் ஃபாலோயிங் த குருஸ் டீச்சிங். குருவை தேடி வந்தாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, நான் ஆசிரியர் ஆயிட்டேங்க, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருங்க, ஆனா அடுத்தது எங்க கிடைக்கும், அடுத்தது எங்க போய் பார்க்கலாம், இதை விட யார் இன்னும் நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு கண்டினியூஸ்லா நாட் பிலீவிங் குரு. அதுல இங்க கன்னடத்துல ஒரு ப்ராபர்ப் இருக்குங்க, குருவுகே குலாமனாகுவ தனக்கா துரையதன்னா முக்தி அப்படிம்பாங்க. குருவுக்கு குலாமன்னா அடிமை. ஒரு பாஸுக்கு எப்படி ஒரு அடிமை, பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட், பாஸ் சொன்னதை டக்குன்னு கேட்டுட்டு சொல்றபடி செய்வான், அப்பதான் அவன் மேல மேல உயர முடியும், ஒரு கம்பெனி ஆகட்டும், எல்லா இடத்துலையும். அப்போ பாஸ் இஸ் ரைட்னு யாரு செய்யறாங்களோ வாழ்க்கையில உயர்றான். ஸோ இஸ் குவாலிஃபைடு. அதே மாதிரி நம்ம குருவுக்கு குலாமன் ஆகணும். குரு சொன்னபடி
எந்த ஒரு இது இல்லாம, எப்படி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிரசாதம் வாங்குறப்ப உப்பு கம்மியா இருக்கு, சர்க்கரை கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் நெய் போட்டிருக்கலாம்னா பாக்குறீங்க. பிரசாதம் மாதிரி கொடுக்கறத அப்படியே கண்ணுல ஒத்திட்டு வாயில போட்டுக்கிறீங்கல்ல. அப்போ தான் பிரசாத புத்தியோட நீங்க குருவுக்கு குலாமனா இருக்கணும். அதான் குரு நிந்தனை. இல்லாட்டினா தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ட்டு சில பேர் என்ன பண்றாங்க, டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. தானே ஒரு ஒரு தனியா ஒரு பேட்ச் ஆரம்பிச்சுக்கிறாங்க, தனியா போயிடுறாங்க. இது எல்லாமே உங்களுடைய தியானத்துக்கு தடையாக அமையும். இது இல்லாம இன்னும் சிலதெல்லாம் பார்க்கலாங்க. இது சாமிஜியே சொல்லியிருக்காரு, ஐந்தில் அளவு முறை. அதை தவிரவும் கூட சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்காரு. இப்போ எதெல்லாம் நமக்கு தியானத்துக்கு தடையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன், உணவு, ஃபுட். உணவுல ஒழுங்குமுறை இருக்கா? கொஞ்சம் கவனிங்க. என்னென்ன சாப்பிட்றோம்? எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குது அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது. நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னாலும் அப்புறம் போய் மருந்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்றது. அப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ண, பர்த்டே பார்ட்டி பண்ணு, அது பண்ணு, இதை பண்ணு, எங்க பாரு, எங்க கூப்பிட்டாலும் போய் ருசிச்சு ரசிச்சு அந்த சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டது அந்த உணர்வு கொஞ்ச நாளைக்கு இருக்குங்க. அப்ப எப்படி உங்களுக்கு தியானம் வரும்? உணவுல ஒழுங்குமுறை கண்டிப்பா வேணும். இந்த பார்ட்டி அது இது போறப்போ போங்க, வேண்டான்னு சொல்லல. கல்யாண காட்சிக்கு போக தான் வேணும். அதுல ரசிக்காம என்னோட உணவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உட்காரப்ப வயிறு போடாங்காது, ஆசிட் வராது, ஒன்றும் தொந்தரவு இல்லாம இருக்கும், தியானம் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஒர்க். உணவு, உழைப்பு. உழைப்பு எதுக்காக உழைக்கிறோம்? ஒர்க்கு ஃபார் மணி டுடே. அந்த காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு, பேயிங் பேக் த டியூஸ் டு த சொசைட்டின்னு இருந்துச்சு. இன்னைக்கு உழைப்பு, ஒர்க்குங்கிறது பணம் பண்றதுக்காக தான். எந்த வழியில நான் எப்படி பணம் பண்ணலாம், 16 மணி நேரம் இல்லாட்டி 18 மணி நேரம் எப்படி வேலை செய்யலாம், எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் 2 பிளாட் வாங்கலாம், இன்னும் 2 மனை வீடு வாங்கி போடலாம், அது வேலை யாரிட்டே இருக்கு, அங்க அந்த அவுட் சைட் ரிங் ரோடு வருது, எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காங்க, பணம் பணம்னு ஓடுறாங்க. அப்புறம் அதை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா, எந்த இடத்துல பணம் போட்டா சீக்கிரம் வரும், இதெல்லாம் வச்சுக்கிட்டுங்க அடுத்த நாள் காலைல தியானத்துக்கு உட்கார்றப்போ, ஐயோ அது அங்க போடுறதும் இங்க போட்டனே, அது அது பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சுங்கிறாங்களே, அப்ப எப்படி தியானம் வரும்? ஒர்க், மணி. அப்போ இதை ஃபைட்டிங் வித் பாஸ் அண்ட் சபார்டினேட்ஸ், ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டுக்கு எப்ப பாரு லுக்கிங் ஃபார் மணி, ப்ராஸ்பரிட்டி. இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு தியானம் அமையாது. எப்பவுமே ஒரு கண்டென்ட் வேணுங்க, நிறை மனம் வேணும். இருக்கிறத வச்சுக்கிட்டு நிறைவா வாழ முடியுமா அப்படிங்கிறத கவனிக்கணும். எவ்வளவுதான் நீங்க சொத்து சேர்த்து போனாலும் கடைசியில போறப்ப யாருமே இல்லை, ஒண்ணு அனுபவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, யாரோ எப்படியோ தான் அனுபவிக்கப்படுறாங்க. வைடி வாண்ட் மூணு மூணு பிளாட்டு இடம் கிடலாம் எதுக்கு வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் தியானம் வராது. மூணாவது, ஸ்லீப், உறக்கம். உறக்கத்துல எக்ஸஸா ஒன்னா அதிகமா தூங்குறது, இல்லாட்டி தூங்காம இருக்கிறது, இல்லாட்டி ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் சினிமா பார்க்கறது, டிவி சீரியல் பார்க்கறது, இந்த மாதிரியே அன்னெசரியா உங்க டைமை நீங்க யூ ஆர் வேஸ்டிங். அதுல அது எல்லாமே அந்த சினிமா, இந்த காட்சிகள் இதெல்லாமே மனதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். கண்ணை மூடி உட்கார்ந்துன்னே அதான் வரும். அப்புறம் எப்படி உங்களுக்கு தியானம் வரும்? அப்போ கண்டிப்பா ஆஸ் பர் யுவர் உங்க ஒரு ஒரு ரிதம் இருக்குங்க, பயோ கிளாக்ல ஒரு ரிதம் இருக்கு. அதை படி நீங்க, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், 10 மணிக்கு அதுக்கப்புறம் உறங்குனா சில கெமிக்கல் எல்லாமே பாடியில உண்டாகுதான். அந்த கெமிக்கல் உண்டாகி உங்களை தூங்க விடாம பண்றதுக்காக, நீங்க முழிச்சிட்டு இருக்கிறதுக்காக அந்த கெமிக்கல் இட் ப்ரொடியூசஸ் டு பேலன்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். அப்போ தட் லீட்ஸ் டு அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் லைஃப். அதனால நீங்க 10 மணிக்கு 7 மணிக்கு உணவை சாப்பிட்டு 10 மணிக்குள்ள நீங்க தூங்க முயற்சி பண்ணீங்கன்னா தியானம் நல்லா அமையும். அடுத்தது எண்ணம், தாட் ஃபோர்ஸ். எண்ணத்துல எங்க வெளிப்பினையில இருக்கு? ஒன்னா டிராவலிங் இன் தி பாஸ்ட், அதை பண்ணலையே இப்படி பண்ணிட்டே அவங்க என்ன சொல்லிட்டாங்களே, ஆர் இன் த ஃபியூச்சர். ஃபர்கெட்டிங் த பிரசன்ட் பிளசன்ட். அழகா அமைதியா ஆனந்தமா இருக்கிற பிரசன்ட்டை விட்டுட்டு பின்னோக்கி போயிடுறோம், இல்லாட்டி முன்னாடி என்ன ஆகும்னு போயிடுறோம். ஸோ ஆல்வேஸ் எண்ணத்துல we are in the past or in the future, never in the present pleasant. அதை கண்டிப்பா கவனிக்கணும். அடுத்தது ஜெனட்டிக் சென்டர், கருமையம். கருமையத்துல இப்ப ஏதோ இங்க அப்படியே சத்சங்கம்லாம் போறதுனால களங்கப்படுத்தாம பாத்துக்கிறோம். ஆனா
ஆன களங்கத்தை 7 தலைமுறையாக வந்த பாவ பதிவுகளை போக்குறதுக்கு சாமிஜி 10 பாயிண்ட் அழகா கொடுத்திருக்காருங்க. அந்த 10 பாயிண்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை பார்த்துக்குங்க. இப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஜெனடிக் சென்டர் இதுவும் ஒரு காரணம். வித் ஆர் வித்தவுட் யுவர் எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப நீ தியானத்தில் உட்காந்து இருக்கப்ப வித்தவுட் உட்காந்து, ஆனா அந்த எண்ணம் ஜெனடிக் சென்டர்ல இருக்கிறது. அதை நீங்க பியூரிஃபை பண்ணாம இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். தியானம் அமையிறது கஷ்டம். அடுத்தது கோள்களின் சஞ்சாரம். உங்களுக்கு தெரியும், நியூ மூன், புல் மூன் டே, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது சர்க்கம்ஸ்டன்ஸ். எந்த இடத்துல, எந்த இருக்கல, எந்த ஒரு மக்களின் நடுவுல, எந்த சொசைட்டில, எந்த கண்ட்ரியில வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அதை அந்த சொசைட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸோ சமுதாயத்தோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தியானம் அமையும். இதை சார் மற்ற ரிலிஜன்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாமிஜி சொல்ல காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், அதெல்லாம் நீங்க சப்ளிமேட் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்டியானிட்டியில கூட ஒன்று சொல்றாங்க பாருங்க, தி ஃபாலோயிங் ஆர் தி டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு பிரைடு, பெருமை பேசிட்டே இருக்கிறது, தற்பெருமை பேசுறது. ரெண்டாவது கிரீடு, பேராசை. மூணாவது ஆங்கர், கோபம். நாலாவது ஜலசி, பொறாமை. ஆமா அப்படி ஆயிட்டானே இப்படி இல்லையே அப்படிங்கிற பொறாமை. அப்புறம் லஸ்ட். அடுத்தது கிளட்டனி, பெருந்தீனி திங்கிறது, எதப்பாரு எப்ப பாரு சாப்பிட்டே இருக்கிறது, கிடைச்சதெல்லாம் சாப்பிடுறது, ஓவர் ஈட்டிங், ஒரு லிமிட் அண்ட் மெத்தட் இல்லாம ஓவர் ஈட்டிங். ஏழாவது வந்து லேசினஸ், சோம்பல். இந்த 7 தான் டெட்லி சின்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ எல்லா ரிலிஜன்லையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அமைதியா ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் தியானம் அமையும். சார் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகுதா இருப்பேன், தியானம் பண்ண முடியாதா? கிடையாது, அப்படி கிடையாது. எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட். 25% பண்ணீங்களா, 25% தியானம் எல்லாம் அமையும். 50%, 50%. அதனால நீங்க எந்த ஸ்டெப்ல இருக்கீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்களா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிக்கும் நீங்க உங்களை உயர்த்திக்கிற தகுதியை உயர்த்திக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தியானம் அமையும். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி போய்க்கலாமா? மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். ஒரு அறிவுரை மாதிரியும் இருக்கு, ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் எங்ககிட்ட பரிமாறிட்டீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ஆர் யூ குவாலிஃபைட் திஸ்? இறைநிலை உணர நீங்க எல்லாம் தகுதியா இருக்கீங்களா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பஞ்சமா பாதகத்துல இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதுவாது, மது இதெல்லாம் நம்ம ஒழித்தாலே நமக்கு வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கான இது. முதல் 2 வந்து நம்ம யாருமே செய்யறது இல்ல. 3வது மதுதான். நம்ம வந்து ஒர்க் டென்ஷன்ல, ஒர்க் ப்ரெஷர்ல கொஞ்சம் எல்லாரும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு மீட்டிங்ல போறோம்னு எடுத்துக்கிறாங்க. அதனால கூட சில விஷயங்கள் நம்மளால அந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்றீங்க. அதே போல பிறர் மனை நோக்குதல் என்கிட்ட இல்லையே, அவங்க கிட்ட அது இருக்கே, அதுதான் பாட்டு கூட அடுத்த அம்புஜத்தை பாத்தீங்களான்ற மாதிரி ஒரு பாட்டு கூட வந்திருக்கும். அது போல அந்த அவங்களுக்கு எல்லாம் அது இருக்கு, எனக்கு இல்லையே, எனக்கு இந்த மாதிரி இல்லையேன்ற அந்த ஒரு நிலை கூட நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீக பயணத்துக்கு ஒரு தடையா தான் இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. குரு நிந்தனை வேணும். இதை விட எங்க மிகவும் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி ஒன்னொன்னா தேடிட்டு போகாம பிடிச்சதை கெட்டியாக பிடிக்கணும். நமக்கு கிடைச்சத அவரு சொன்ன விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது சொல்லால் மட்டும் நம்பாது சுயமாய் சிந்தித்துதான் பார்ப்போமே. குரு சொன்ன வழியை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போமேன்னு ஒரே குருவா பிடிச்சிட்டு பண்ணும்போது தான் அதுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல வழி அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் உங்க கனடாவில குருவுக்கு குலாம் நாமுல் குலாம நாமு அப்படின்னு சொன்னீங்க. அதான் அதுக்கு வந்து நம்ம இந்த கோவிலுக்கெல்லாம் போனோம்னா பிரசாதத்துல உப்பு இருக்கா, தித்திப்பு இருக்கா, நெய் இருக்கான்லாம் நம்ம யோசிக்காம நம்ம பிரசாதம் நினைச்சு சாப்பிடுற போல நம்ம குரு சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே அவர் காட்டிய வழியிலேயே நம்ம வந்து அந்த
முழுமை பேறு அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தியானத்திற்கு ஏன் நம்மளுக்கு சில தடைகள் வருது அதுன்னா 5 அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். நம்ம மனவளக்கலையில இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த 5 அளவு முறை காயங்கள் பத்தியே நம்ம சொல்லியிருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில விஷயங்களை இந்த உணவுல ஃபாலோ பண்ண முடியாமதான் போயிடுது நீங்க சொன்ன மாதிரி. ஆனாலும் அதுலயும் ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இது பண்ணலாம். அது அந்த பயோ கிளாக் ரிதம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம செயல்படும் போது அந்த உறக்கத்துக்கு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த உறங்குற டைம்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணி நம்ம உறங்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதே போல இந்த புலனின்பம் உடல் உறவு அப்படின்னு பியூரிபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக் சென்டர், அதுக்காகத்தான் நம்ம அதை கண்டிப்பாக அந்த அளவு முறையோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. அடுத்து கோள்களின் சஞ்சாரம், சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்ந்தாலே நமக்கு தவம் சித்திக்கும்னு சொன்னீங்க. அதே போல 7 விஷயங்களை சொன்னீங்க. தற்பெருமை, கோபம், பொறாமை, பெரும் தீனி திங்கிறது, சோம்பல், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு விழிப்பு நிலையோட இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தவம் சித்திக்கும், ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இங்க பாருங்க, சாமிஜி சும்மா ரொம்ப சிம்பிளா 2 பண்பாடுல கொடுத்துட்டாரு. நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை இதை ஃபாலோ பண்ணா போதுன்ட்டு ரொம்ப சிம்பிளாவும் கொடுத்துட்டாருங்க. 5 ஒழுக்க பண்பாடு ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்குன்றதுனால 2 பண்ணிக்கிறோம், அதையும் சிம்பிளா பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்பொழுது வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். முதலாவது அன்பராக ராஜாராம் ஐயா, உங்களுடைய கேள்விகள் ஐயா கிட்ட கேட்கலாங்க. டி.எஸ். ராஜாராம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல ஒரு கேள்வி பதில் இருக்கு. 2 பேர் தம்பதிகளா வந்திருக்கீங்க, மூத்த தம்பதிகளா இருக்கீங்க. ஐயா, சந்தேகம் என்னன்னா, இப்போ மகரிஷி நிறைய கவிதைகள்ல அவருடைய இந்த கேலண்டர்ல கொடுத்துருக்கிற சொற்பொழிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா அவர் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது. ஒரு குரு வணக்கத்துல கூட அறமோ மற்றோ போட்டுவார், அறமோ பாவம் போடுறது இல்லை அவர். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை நீங்க வேறு பண்ணுங்க. இந்த 2 வழக்க பண்பாடுல நான் யாருடைய உயிருக்கு உடலுக்கும் துன்பம் தரமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப துன்பமும் தரமாட்டேன் ரெண்டுமே ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல இருக்கு. இது சரியான வார்த்தை யூஸ் பண்றாரா? இது விளக்கம் கொடுங்கய்யா. இது முந்தைய யாரோ கேட்டிருக்காங்க இதே கேள்விய. இப்போ துன்பம் தரமாட்டேங்கிறத அவாய்டு பண்ணிட்டு இன்பமே செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லிமிட்டே இல்ல. கொடுத்து பண்ணுவீங்களா, உதவுவீங்களா, துணிமணி வாங்கி கொடுப்பீங்களா, என்னன்னு பண்ணுவீங்க, அது லிமிட்டே இல்ல. ஆனா ஒரு சமயம் நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இவங்க இப்படி பண்ணா நான் என்ன பண்றது பின்ன அப்படின்ட்டு எதிர்ப்பாங்க. அது வார்த்தையால துன்பம் கொடுத்துருவாங்க. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ற மாதிரி நினைக்க கூடாது. மனுஷன் கான்சியஸ்னஸ் அவேர்னஸோட இருக்கணுங்கிறதுக்காக தான் துன்பம் இழைக்காதே, துன்பம் இழைச்சா அவனுக்கு தியானம் வராது அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக உபயோகிச்ச அந்த வார்த்தை. வேற இன்பமே செய்வேன்னு சொன்னதுனால நம்ம இப்ப அவ துன்பம் இழைக்காதே சொல்ற மாதிரி எஃபெக்டிவா இருக்காது, நம்ம கிட்ட எஃபெக்டிவா இருக்காது. அதனால துன்பம் இழைக்க கூடாதுங்கிறது ஒரு மனசுல வந்த உடனே எவ்வளவு பேரு ஐயோ கொசு அடிக்கிறேங்களேங்கயா, அது எறும்ப மிதிச்சிட்டேங்களேங்கயா நல்லா கேக்குறாங்க. சிலதெல்லாம் நிறுத்த முடியாது, அது பாக்குறதும் இல்ல. அதை பார்த்து பார்த்து நடந்துட்டு இருந்தா அவ்வளவுதான், உலகத்துல ஓடாடவே முடியாது. அதுக்கு பதிலா பிராயச்சித்தம் பரிகாரம் பண்ணிக்கலாம், அது வேற பக்கம் இருக்கு. பட் துன்பம் இழைக்காதே, டோன்ட் ஹர்ட் பை தாட், வேர்ட் ஆர் டீட், இட் வில் கம் பேக் டு யூ. ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏன்னா துன்பம் இழைச்சாலே என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இவங்க நல்ல இன்டென்ஷனோட சொன்ன சமயத்துல கூட அவங்க தப்பா புரிஞ்சுட்டு துன்பப்பட்டால் டு சம் எக்ஸ்டென்ட் நம்மள பாதிக்கும். நம்ம இன்டென்ஷன் பாசிட்டிவா இருந்தாலும் அட்வைஸ் பண்றதுக்காக சொல்ல போய் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சமாவது பாதிக்கும் நம்மள. அதனால நம்மள அவேர்னஸ் மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காகவே சொன்ன வார்த்தை. அதனால துன்பம் தரமாட்டேன்னு சொல்லதான் வேணும், அது அவேர்னஸோட இருக்கதான் வேணும். அது நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ண முடியாது.
அதுவே பாத்தீங்கன்னா நீங்க தனி ஒரு வாழ்க்கையில என்ன பண்றோம், பயமா இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க இன்னும் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்றோம், பயங்கிற வார்த்தையே உபயோகிக்காத, தைரியமா தைரியமா இருப்பேன்னு சொல்லுவோம், இருப்பேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுவாங்க. சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல சொல்லிக்கலாம். இந்த பொதுவா இப்போ ஒரு பொது இடத்துல ஜனங்க சொல்றதுக்கு இது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. பாசிட்டிவ் மீனிங் தான். டபுள் நெகட்டிவ் டபுள் மேக் அப் பாசிட்டிவ். துன்பம் தரமாட்டேன் அப்படின்னாலே நன்மை தான் செய்வேன் ஆயிடுச்சு. அப்ப இது இப்படி வச்சுக்கலாம், டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ், துன்பம் தரமாட்டேன், அவ்வளவுதான். அப்ப இது பாசிட்டிவ் ஆயிடுச்சுங்க. நம்மள சரிங்க. அவேர்னஸ் மெயின்டைன் பண்ண வைக்க தான். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. கிருபாநிதி அம்மா. சுஷ்லாமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா, வளமுடன். ஐயாவுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் கிருபாநிதி. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நீங்க இப்ப சொன்னதுல நான் என்னுடைய கேள்வி வேற. இப்ப நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன். இந்த பாவம்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க, பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ம். சில ஸ்பீச்ல, ஆன்மீக ஸ்பீச்ல சொல்றாங்க, பாவம்னு சொல்லாதீங்க, பயமா இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியலமா. அது நீங்க சொன்னதுனால அது அது எனக்கு தோணுது. சென்டென்ஸ் சொல்லணும். இப்ப இவர் சொன்ன மாதிரி துன்பம் தரமாட்டேங்கும் போது அது அவேர்னஸ் மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்ற மாதிரி, பாவம் செய்ய வேண்டாம்னு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல. நீ பாவம் செஞ்சுட்ட, பாவம் செய்தவர்கள் நம்ம ஜீவாத்மாலாம் பாவிகளே அப்படியெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணணும். தவிர நெகட்டிவ்னு ஓட முடியாது. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்துல நெகட்டிவ் கலந்துதான் இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பாசிட்டிவ் பக்கம் இருக்க முடியும். அதுக்காக சொல்றாங்க பாவம்ங்கிற வேர்டு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. தவிர தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்துக்கு வந்துருவாங்களா? வரமாட்டாங்களே. பாக்கி உள்ள நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் வருவாங்க, 4 பேர் வரமாட்டாங்க. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால சில சந்தர்ப்பங்கள்ல சொல்ல வேண்டி வருது. அது பாத்துக்கணும் நம்ம எப்படின்னு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகேம்மா. என்னோட கேள்விமா, நான் இது நீங்க வரட்டும்னே குறிச்சு வச்சிருந்தேன். இது இந்த திருச்செந்தூர் சூரசம்மாசன் அன்னைக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் பேசினாரு. அதாவது என்ன சொன்னார்னா, துரியத்தை குண்டலினி சக்தியை பத்தி சொல்ல இல்ல. சில கோயிலுக்கு போனா குண்டலினி சக்தி அவங்களுக்கே தென்படாது, அந்த துரியம் வரைக்கும் வரும். சில பேருக்கு தீட்சை எடுத்தா தான் கிடைக்கும், சில பேருக்கு தீட்சை எடுத்து அதை அனுபவிக்க முடியல. சில பேர் சும்மாவே இருப்பாங்க, அவங்க நல்ல அந்த உயர்ந்த நிலைக்கு போவாங்க. தியானம், அந்த குண்டலினி சக்திங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் சொன்னாரு. அப்ப நீங்க எல்லாரும் போய் இந்த ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கினாதான் அப்படின்னு கிடையாது, நீங்க உணர்ந்தாலே உங்களால முடியும். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. குரு கிட்ட போயே நம்ம அரையும் குறையுமா இருக்கமே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி நீங்க வந்த அன்னைக்கு இதை கேட்போம் அப்படின்னு நினைச்சிட்டே வச்சிருந்தேன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ நாங்களும் 9 சென்டர் மெடிடேஷன் சொல்லும் போது வேணும்னே இந்த பக்தி மார்க்கத்தையும் கொஞ்சம் கொண்டாந்து சொல்லி வைப்பேன் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களால மனசு அதை விட்டுட்டு இருக்க முடியாது, விட வேண்டியதும் இல்லை. ஆனா இதை சரியா புரிஞ்சுக்காம ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு அங்கேயே ஒட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்ப குண்டலினி சில பேர் பக்தி மார்க்கத்திலையும் எழுந்தது உண்டு. நல்ல குணமா அறமே ஆற்றுவேன், நல்லதே செய்வேன்னு செய்யறவங்களுக்கு, நெகட்டிவ் பக்கமே போகாம கவனிக்காம அவங்க பாட்டுக்கு நல்லா உதவி பண்ணிட்டு பிறர் நலம் நாடி நல்லா இருக்கிறவங்களுக்கு எழுந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். அதுலயும் மணிப்பூர் சக்கரம் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மணிப்பூர் சக்கரம் வந்தோடனே அது நெருப்பு மையம் இல்லைங்களா? அப்போ அந்த ஹோமத்துக்கு போய் பார்க்கணும், கோவிலுக்கு போனாலே இந்த தீபாராதனை பார்க்கணும், எட்டி 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 அத்தனை கூட்டத்துக்கு நடுவுல பாக்குறது. அப்போ இந்த நெருப்புன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுவே மணிப்பூர் சக்கரத்தை தாண்டி மேலே ஏறுதுன்னா இவங்களுக்கு உள்ளூர அது என்ன யாரோ செய்து நான் பாக்குறது, நானே செய்வேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி முன்னேறுவாங்க. குண்டலினி சக்தி மணிப்பூரம் தாண்டினாலே அப்படிதான் ஆட்டிடியூடு வரும். ஆனா அதை நம்ம தொட்டு எழுப்பி அவேர்னஸோட இருந்து இப்ப படி போட்டு கொடுத்து நம்ம ஏறுற மாதிரிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வராது. ஒரு செகண்ட் லௌகீகமா எதுக்காவது இடறினாங்க போச்சு, பழையது எல்லா வாசனை வந்துடும் வெளியில. 4 தடவை அடக்கி வச்ச கோவம்லாம் 5வது வாட்டி வெடிச்சுடும். அதுல அவங்க ப்ராப்பரா ஆன்மீகமா முன்னேறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்லதனத்தினாலையும் இறைநிலையை நினைக்கிறதுனாலையும் ரெண்டுமா சேர்ந்து இப்ப நல்லதனம் நல்ல குணம்னு உடனே அகத்தாய்வு பண்ணி தூய்மையா இருக்காங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க.
அப்படி பண்றதுல குண்டலினி மேல வருது. அவங்களுக்கே அடையாளம் தெரியலன்னு இருந்த பின்ன என்ன பிரயோஜனம்? தெரியணும் இல்லைங்களா? அப்பதானே அது ஞானம் அடையிறது. பக்குவம் ஆறுது இல்லைங்கள. அதுவே மணிப்பூர் சக்கரம் தாண்டின உடனே ஆரம்பிப்பாங்க பாருங்க தானே பண்ணணும்னு. அப்ப பெரிய லாங் லாங் ஸ்லோகமா எடுத்துக்குவாங்க. சகஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல வந்துருச்சு. அநாகதை கிட்ட வரும்போது என்ன ஆயிடும் அவங்களுக்கு? அது அஷ்டோத்திரம் திரிசதியாகி அஷ்டோத்திரமாகி அஷ்டகம்னு 8 பேராகிராஃப் இருக்கிறதாகி இங்க வரும்போது ஒரே ஒரு பேராகிராஃப் உள்ள ஒரு காயத்ரி மந்திரமாகி இங்க வரும்போது இந்த வாய் தாண்டிடுச்சு மேல ஆக்ஞாக்கு வருதுனாலே ஒன்னும் சொல்ல தோணாது. வேண்டாம், விரல விட்டு எண்ணவும் முடியல, அப்படியே போயிருது, அப்படியே நான் போயிடுறேன், அதனால வேண்டான்னு ஜபிக்கவும் மாட்டாங்க. ஆனா இத தியானம்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. மனம் நின்றால் ஆத்மான்னு தெரியாது. அப்போ தெரியாததுனால சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் தீட்சை எடுத்துண்டு புரிஞ்சுண்டு நம்ம அனுபவப்படுற அளவுக்கு அவங்க கிட்ட பக்குவத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த அர்த்தத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்பெல்லாம் எனக்கு ஸ்லோகமே சொல்ல தோணலன்னு. உடனே சோம்பேறித்தனமாவும் இருக்கலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவ்வளவுதான். நமக்கு அதுவே குண்டலினி மேல வந்துருச்சு, அதனால பழைய மாதிரி சொல்ல தோணல, என்னால முடியல, தியானம் நல்லா அமையுதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். அவங்கள அப்படி சொல்ல முடியாது. சும்மா குஷி ஆகட்டும் எல்லாருக்கும்னுட்டு சொல்லுவாங்க. என்கரேஜ் பண்ணணும், ரொம்ப மனசு தளர்ந்து போகிற மாதிரி திட்டுற மாதிரி. சில பேர்ல ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க, சில உபன்யாசகர்கள், பேர் சொல்ல இஷ்டப்படல, ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. நான் என் தங்கச்சி எடுத்தேன், ஏன்டிடே உங்களால நல்லா திட்டுறாருடின்னு. எங்களுக்கெல்லாம் வெற்றி நாங்களாம் அப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறா. என்ன சொல்றது? அதனால சும்மா என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா குண்டலினி எழுந்திருக்கிறது நிஜம்தான். எழுந்து வந்ததுல அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஞானம் பக்குவம்னு சேர்ந்து சேர்ந்து அப்படி வருது இல்ல. எடறினா பயங்கரமாவும் இருக்கும், விளைவுகளும் பழைய மாதிரியே இருப்பாங்க. நான் வந்துங்க நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. சார் தலையெல்லாம் என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வர்றப்ப கேட்டு அப்படியே போய் பாருங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, என்ன நீங்க என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இது வரைக்கும் நிறைய கவுன்சிலிங்ல கண்டுபிடிச்சது அவங்க அப்பா அம்மா எல்லாமே பூஜை புனஸ்காரத்துல ரொம்ப டீப்பா போயிருக்காங்க. கோயில் எல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க, தினம் வீட்டுல 2 மணி நேரம் பூஜை பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் குண்டலினி ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிரும். அப்போ ரைஸ் ஆகிறதுனால அந்த ஜீன்ல இருந்து வந்ததுனால இவங்களும் அந்த ஃபீல்டுக்கு போனாலே அந்த உணர்வோட அந்த ஜீன்ல பாஸ் ஆகி வந்தது அந்த வைப்ரேஷன், அந்த இடம், அந்த மந்திரம், ஸ்ரீ மைம் கிளீம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனாலே இவங்களுக்கு மேல வந்துடும். இது எல்லாமே ஒரு அனுபவத்துல உள்ள பதிஞ்சு இருக்கிறது ட்ரிகர் ஆகி மேல வரும். ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த குண்டலினியை ப்ராப்பரா தீட்சை எடுத்துட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை குயிக்கா நீங்க முன்னேறிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் உங்க ஜெனரேஷன்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்ப யாருக்கெல்லாம் எந்த ஒரு கோயில போனா வருதோ அந்த அந்த லெவலுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இது தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாங்கன்னு நல்லா இருக்கும். இல்லாட்டினா அது தெரியாம வேற எதுவும் டாக்டர் கிட்ட போனா, நிறைய பேர் டாக்டர் கிட்ட எல்லாம் போறாங்க தலைவலிக்குதுன்ட்டு, இங்க கெமிக்கல் கொடுத்துட்றாங்க, செடேட்டிவ் ட்ரக்ஸ் தர்றாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நீங்க கேட்டு பார்த்து சாந்தி கொடுங்க. அப்புறம் திருப்பியும் மெதுவா பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்னி கொடுத்து துரியம் கொடுத்து பண்ண சொல்லுங்க. அவங்க சீக்கிரம் அட்வான்ஸ் ஆவாங்க அவங்களுக்கு எல்லாமே. இப்போ எங்க பாட்டியே, எங்க அம்மாவோட அம்மா, நாங்கெல்லாம் வியர் ஃப்ரம் பால்காட், கேரளாக்காரங்க. எங்க பாட்டிக்கு எப்ப பாரு கடவுள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கல் தள்ளி நின்று பாட்டிக்கு மட்டும் சாமி கண்ணு தெரியறாரு போல் இருக்குன்னு நினைப்பேன். அப்படி பக்தியில உருகினத்துல குண்டலினி எழுந்து சகசிராரத்துல நல்லா தெரியுது. ஆனா இது குண்டலினின்னு தெரியாம அரணை ஓடுற மாதிரி இருக்கு, அரணை ஓடுற மாதிரி இருக்குன்னு சொரிஞ்சுக்குவாங்க. அது தெளிவு இல்லாததுனாலையும் தனக்கு என்னமோ ஆயிடுச்சு போல் இருக்குன்னு உள்ளூர சப்கான்சியஸ்லி டவுட் பட்டதுனாலே நெகட்டிவ்க்கும் நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு. சர்வீஸ் மைண்டட் சோல் தான் பேத்துக்கு. ஆமா, கடைசியில 2 வருஷம் பைத்தியம் பிடிச்சுதான் இருந்து இறந்து போனாங்க. ஆனா ஆமா எங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரியாமலே நான் ரொம்ப எங்க அம்மா கிட்ட பாவம்னு ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய வேலையும் செஞ்சு கொடுப்பேன். முதுகு அப்படி மேல் தலையில இருந்து கீழ் முடி தடி விட்டுட்டே இருந்திருக்கேன். இப்ப நினைச்சுக்கிறேன் நான் சுவாமிஜிட்டு வந்து சாந்தி தான் கொடுத்திருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாக்கு அவங்க அம்மா மாதிரி பைத்தியம் முடிக்கல, சாந்தி கொடுத்திருக்கிறேன் எனக்கே தெரியாம. அது மாதிரி வருமா? அத தொட்டு காட்டாத வித்தியை சுட்டு போட்டாலும் வராதுன்னா தெளிவோட நம்ம எல்லாம் தொட்டு எழுப்பி வரும்போது ஒரு வாய்க்கால்ல தண்ணி ஓடுறா போல. அதுவே தண்ணி ரேண்டமா இஷ்டம் போல ஓடினா காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஆயிடும் அதிகமானா.
அப்படிதான் ஆகுது. வேற ஏதோ குரூப்ல போய் அவங்க சரியா விளக்கம் கொடுக்காததுனாலையும் டெக்னிக் நல்லா இருக்கு, மேல வந்துருச்சு. சில பேர் யூடியூப் பார்த்து தலையெல்லாம் குரு குருன்ட்டு இவர் ஒரு சமயம் போன்ல எல்லாம் சொன்னாங்கன்னா யூடியூபே கேளுங்க அப்படின்னு. அதுக்கு யூடியூப் cannot be ஒரு குரு. அது மாதிரி முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா. இருந்தாலும் பெருமைப்படுற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, தெளிவோடு இருக்காது. நன்றிம்மா, ரொம்ப சிறப்பு. உங்க சின்ன பையன் நல்லா இருக்காங்களாம்மா? நன்றிம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேம்மா, ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். அவங்களே ஒரு குருன்னு சொல்லுவேனா? உங்களை கவனிச்சதை பார்த்தா அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய குருவா இருக்காங்க. நன்றிம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க. நல்ல நல்ல ஒரு கேள்வி. அதுக்கு சிறப்பா ஒரு பதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் சேட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்கம்மா, கருமைய தூய்மைக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு பாடல்ல இருக்கு, அந்த பாடல்ல கொஞ்சம் தேடி பிடிச்சுக்கோங்க. நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம், பிறர் மனம் நேர்முகமாக மறைமுகமாக பிறர் மனம் மருந்து செய்தல் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. தன்னோளக்கலை 3rd பார்ட்ல கடைசியில சாப்டர்ல வரும்போது அதுல நம்பர் போட்டு கொடுத்திருக்கிறாரு சுவாமிஜி. அதே மாதிரி அந்த அன்பரோட நம்பர் வேணா கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நான் வேணா அவருக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ் அனுப்பிச்சிடுறேன், அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். கேட்டவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேட் பாக்ஸ். ஓகே, கேட்டிருந்தாங்கன்னா நான் அவருக்கு அந்த என் நம்பர் அங்க போட்டுருங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாருன்னா அந்த 5 பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இருக்கிற அந்த ஸ்லைடை எடுத்து அப்படியே அதுல வந்து அந்த 5 பாயிண்ட் எது கண்டாமினேட் பண்ணுது, எந்த 10 பாயிண்ட் நீங்க பியூரிஃபை பண்ணிக்கலாங்கிறத அவருக்கு அனுப்பிச்சு கொடுங்க. நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம்னா அன்ஃபுல்ஃபில்டு டிசையர் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்போதுன்னா பொதுவா ஜனங்கள் ஆமா எப்ப பாரு அதையவா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ மருந்தியான்னு கேக்குறேன். இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி யாரோட சுடிதாரை பத்தி ரசிச்சாங்கப்பா. ஆனா 6 மாசம் ஆச்சு, அப்ப மறந்துட்டாங்க. அப்புறமா கடைக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு மாதிரி இத்தனை நாளா சுமந்துட்டுதான் இருந்தாங்க கருமையத்துல. அந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகளின் கூட்டத்தினால கருமையம் தூய்மை கெடுதுன்னா அதுக்கு சொல்யூஷன் அங்கேயே என்ன? ஆசை சீரமைத்தல். நேர்முகமா மறைமுகமா பிறர் மனம் நோக செய்யணும். அதான் தனக்கோ பிறக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ துன்பம் இழைக்க மாட்டேன்ங்கிறது. அது மாதிரி அங்கங்கேயே இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் வந்துங்க, ரெவரன்ஸ் டு 5 இருக்கும். அப்பா அம்மா தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் அரசாங்கத்தையும் மதிக்கணும். ஆன்மீகம் இறைநிலை. இப்போ இந்த 5க்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடோலசன்ட் சில்ட்ரனுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் சம்மர்ல. அப்ப இந்த கேள்வியை கேட்டேன், ரெவரன்ஸ் டு அம்மா எப்படி, ஹவு டு யூ ரெஸ்பெக்ட் யுவர் மதர்னு கேட்டேன். இப்ப இங்கே ஜென்ரலாவே இப்ப நான் வந்து சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணி கேட்டேன்னா ஐ வில் கிவ் ஒன்லி 3 செகண்ட்ஸ். யாருமே 3 செகண்ட்ஸா சொல்ல முடியாது, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு உடனே எழுந்து என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, ஒன் ஷுட் ஹெல்ப் மதர். அவ்வளவுதான், அம்மாவுக்கு உதவி பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகே, கிரேட். 2வது, ஹவு டு ஹெல்ப் யுவர் ஃபாதர். இந்த கேள்வியை கேட்டா நிஜமாவே இங்க 3 செகண்ட்ல யாரும் பதில் சொல்ல முடியாது. யோசிப்பாங்க, என்ன பண்ணா அதுவா இதுவா அதுன்னு வைப்பாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு எழுந்துருச்சு, நல்லா படிப்பேன், ஐ மஸ்ட் கெட் குட் மார்க்ஸ். இந்த இன்னார் பிள்ளையா இப்படி இருக்கா, அவ்வளவுதான். அந்த ஏஜ்ல டக்குன்னு பதில் சொல்லிச்சு பாருங்க, ஐ மஸ்ட் கெட் குட் மார்க்ஸ். அப்ப இந்த பொண்ணு இந்த பொண்ணா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு ரெவரன்ஸ். அப்போ குரு எல்லாம் இந்த காலத்துல அப்படியே பாக்கெட்டட் குரு, 5 ரூபாய்க்கு போட்டோ வாங்கி ஜோப்ல வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஐ பாக்கெட்டட் குருவை ஜோப்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நிக்கிறாங்க. நோ, இந்த வே என்னப்பா சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும், குரு ஃபாலோ த டீச்சிங்ஸ் ஆஃப் குரு. அப்புறம் கவர்மெண்ட் வர்றப்போ அதுவும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாங்க, ஆனா அது இன்னும் டக்குன்னு தெரியல. ஃபாலோ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம்டு பை அஸ். இது தெரிய மாட்டேங்குது. என்ன எப்படியோ இருக்கலாம், ஐதன் தானே, அவன் இல்லை எப்படி கொடுத்து என் பையனுக்கு சீட்டு வாங்கிக்கிறது, இது என் பையனுக்கு சீட்டு கிடைச்சா போதும், எனக்கு சீட்டு கிடைச்சா போதும், நான் முன்னாடி போனா போறோம், இதெல்லாமே எனக்கு அந்த இடம் கிடைச்சா போறோம், இந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து அப்ப அந்த இது இந்த
ஜெனடிக் சென்டர்ல வர்றது. இந்த அடுத்தது நியாயமான வழியில போய் ஒரு வேலையா சீட்டா எல்லாம் அப்படிதான் வாங்குவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா காட். இத கேட்க போனா யாருக்குமே டக்குன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல தெரியாதுங்க. ஹவு டு யூ ரெவரன்ஸ் ஆர் ரெஸ்பெக்ட் குரு காட் குரு காட்? எப்படி நீங்க கடவுளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க? டக்குன்னு கேட்டா யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா பட் ரொம்ப சிம்பிளுங்க. இறைவன் படைப்பில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலுமே உள்ள இறைநிலையை கவனிக்கணும். See the God in every manifestations in this world. அவ்வளவுதான். இயற்கையை மதிச்சு நடக்கணும். அந்த எல்லாமே இயற்கை, இந்த உலக இயற்கையில இருக்கிற எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுளுடைய பரிணாமம் தான். கடவுளை தான் அப்படி ஆயிருக்காருங்கிறது பாத்தீங்கன்னாலே போறோம், பியூரிஃபை ஆகும். ஓகே, இது வந்து அந்த நம்பர் எனக்கு எல்லா லெவல்லையும் என்னென்ன சொன்னாங்க நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கவனிச்சாலே வந்துரும் எல்லா பாயிண்ட்ஸும். ஐயா உங்க நம்பரை சேட் பாக்ஸ்ல போட சொல்றாங்க. போடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். 944909 9449022221. ஓகேங்க, என்ன போட்டீங்களா? நான் போட்டுமா இல்ல நீ போட்டீங்க? நீங்க போட்டுருங்க, நான் இனிமேதான் போடணுங்கய்யா. சரி, நீங்க போடுங்க, போட்டுருங்க. அடுத்த நபராக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானத்துக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு? ஒவ்வொரு பாயிண்ட்ல அதுல ஒரு பாயிண்ட்ல நானும் இருப்பேன், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரிமா என்னுடைய கேள்விமா, எனக்கு வந்து சுத்தியில இருக்கிறவங்க நெகட்டிவாவே தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கேட்டு ஏன் மண்டை, இப்ப சொன்னீங்க பாருங்க, மண்டையில தொடங்குற மாதிரி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி சூழ்நிலை கூட எனக்கு சில டைம் அமையும். அதை மாத்திக்கணும்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்றேம்மா. என்னோட தப்பும் அதுல எவ்வளவோ இருக்கலாம். நீயும் பேசுற அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. அதையும் நான் மாத்தணும் அப்படிங்கும்போது என்னால முடியவே இல்லை. அதை எப்படிமா நான் ஃபாலோ பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ சுவாமிஜி கிட்ட வந்ததுனால உனக்கு டக்குன்னு அந்த அவேர்னஸ் வந்திருக்குது. ஓகே, ஆனா கொஞ்சம் பரம்பரையா நெகட்டிவா யோசிச்சு கருமையத்துல அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அஸ்ட்ராலாஜிக்கலியும் உனக்கு ஜாதகம் அப்படி அமைஞ்சிருக்கலாம், சூழ்நிலையும் அமைஞ்சு அந்த மாதிரி இடத்துல இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்க உன்னை சுத்தி இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நம்ம அத மட்டமாவும் நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க இப்ப நெகட்டிவா நினைக்கிறாங்களேன்னா நாமளும் நினைச்சோமே இங்க வரதுக்கு முன்னாடி. இங்க வந்த பின்ன நம்ம மாறினோம் இல்லையா? அவங்களுக்கும் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்கன்னு நினைக்கணும். அதுக்கு மேல அவங்க வார்த்தையை பிடிச்சிட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படி கண்டுக்காம இருந்துட்டு, ஆனாலும் நீங்க மேல மேல நல்லதே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சேஞ்ச் வரும், உணர்வாங்க. உணரலைன்னாலும் நீங்க கண்டினியூஸா பாசிட்டிவா அவங்களுக்கு ஷோ இப்படி போய் மாட்டிட்டனே அப்படின்லாம் ஒண்ணுமே நினைக்க கூடாது. நினைச்சீங்கன்னா நீங்களும் நெகட்டிவ் ஆட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். ஒன்லி வென் வி அக்செப்ட் எவ்ரிதிங் ஆஸ் காட், ஆல் இன்க்ளூசிவ் தான் காட், இறைநிலை. ஏன்னா வித்யா சுரூபிணின்னு வரும் லலிதா சஹஸ்ரநாமத்துல. வித்யா சுரூபிணி மட்டுமல்ல அம்பாள், அவித்யா சுரூபிணியும் அவளே. அதனால பரவாயில்ல, ஏதோ சூழ்நிலைனால இப்படி அமைஞ்சிருச்சுன்னுட்டு அவங்கள பார்க்கும் போதே நெக்ஸ்ட் டைம் ஒரு எப்படி பாசிட்டிவா சொல்லிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா அவேர்னஸோட இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. சூழ்நிலை என்ன ஆயிடும், நைஸா கடவுள் இந்த பொம்மை தூக்கி எங்கேயாவது நல்ல இடத்துல வச்சிருவாரு, நல்லவங்களே உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொம்மையவாது நகர்த்தி வச்சிருவாரு, ஏதோ நல்லது நடக்கும் கண்டிப்பா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க. இப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் இன்னும் டைம் வரல. they will also இந்த ஜேர்னி, அந்த பயணத்துல இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்கன்ட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஹையர் லெவலுக்கு போலாம். ஒத்துக்கலன்னா நீங்களும் அவங்க கூட தான் டிராவல் பண்ண வேண்டியது. ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம், மனசு உள்ளுக்குள்ள ரியாக்ட் பண்ணினா கூட சண்டை போட்டுதான் நம்ம பாடம் கத்துக்கிற வரைக்கும் அங்கேயே சூழ்நிலையில சிக்கிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஹடுல தாண்டிருங்க, ஜம்ப், ஒத்துக்குங்க. then you are crossing the hurdle, going ahead, moving forward in life towards God realization. ஒரு ஹம்புல தடிக்கினன்னு வச்சுக்கேன், முன்னாடிதான் விழுவே தவிர பின்னாடி விழவே மாட்டேன். பாசிட்டிவா இருந்துட்டா பிறர் நலம் நாடி வாழ்த்தி எந்திரிக்கும் போதே எல்லாருக்கும் நல்ல எண்ணமே வரணும். அந்த மாதிரி படுத்துக்கும் போது இந்த வாழ்க வையகம் வாழ்க வையம் எல்லாமும் அப்படி பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அட்டீன்மெண்ட் வந்தே வந்துடும்.
மிக்க நன்றி அம்மா, நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசலாமா? நன்றி நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா குரு நிந்தனையில என்னென்ன அடங்கும் அதை சொல்லுங்க. குரு சொன்னதை கடைபிடிக்கலன்னாலும் ஒண்ணு. அப்புறம் குரு உடம்பு விட்ட பின்ன அந்த ஆர்கனைசேஷன் தான் குருன்னு சொல்லுவார் யோகானந்தா. அப்போ நம்ம சங்கத்துல வந்து தலைவர் வேறவங்கெல்லாம் எடுக்கிற முடிவை நம்ம கடைபிடிக்காம இருந்தாலும் குரு நிந்தனை ஆயிடும். அப்புறம் கம்பேர் பண்ண போனாலும் குரு நிந்தனை ஆயிடும். இந்த குருவே அந்த குருவையும். ஏன்னா நம்ம எப்படி விதவிதமா இருக்குமோ பர்சனாலிட்டி, நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி குருவும் இருக்காங்க. பொதுவா ஒரு நெகட்டிவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு குரு சண்டாள சிஷ்யாம்பாங்க. சோறுன்னா திருடன், சண்டாள சிஷ்யாமா. நம்ம யாரு ஷார்ட்கட்ல முன்னேறணும்னு ஆசைப்படுறானோ அவசரப்படுறானோ அவனுக்கு சோறு குரு தான். இந்த மாதிரி குரு தான் அமைவாரு. ஷார்ட்கட்ல இருக்கிற குரு கிடைச்சா அவர் கட் ஷார்ட் பண்ற மாதிரி ஆயிடும், அது சரிப்படாது. சோ நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இது போதும்னு சொல்ற குரு தான் அமைவாங்க. ஞான மார்க்கம் வேணும்னு இருக்கிற நமக்கெல்லாம் சுவாமிஜி வந்தாரு, தைரியமா விடு, ஒண்ணும் பண்ணாது, என்ன கடவுள் இந்த சடங்கா எதிர்பார்த்துட்டு இருக்காரு, தேவையில்லாத சடங்குகளை விடு, தாண்டி வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் பயந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது, கடைபிடிக்காம இருக்கிறது எல்லாமே குரு நிந்தனை. சரிங்க சரிங்க, சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிளியர் ஆயிடுச்சுங்களாம்மா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் கேரளால இருந்து ஐயா, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். நீங்க முதல்ல மனவளக்கலையில இணைஞ்சிட்டீங்களா? ஏன்னா இவரு மனவளக்கலையில இணையாம கேள்வியில கேட்டுட்டு இருந்தாரு. அப்படியா? கேரளா. ஏன் வாழ்க வளமுடன். கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மனவளக்கலை சேர்ந்து 30 வருஷம் ஆச்சுங்கம்மா. ஓ சாரிங்கய்யா, சாரி. இன்னொருத்தர் வந்து அவரை சேராம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவருன்னு நினைச்சிட்டேன். சாரிங்கய்யா. இவரு துணை பேராசிரியரோ பேராசிரியரோ தான் இவரு. துணை பேராசிரியருங்கம்மா. எனக்கு வந்து கேக்குற கேள்வி வந்து எனக்குள்ளார உள்ளுக்குள்ளார கேக்குற கேள்விங்கம்மா. அது மட்டும் இல்லாம நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்கறதுக்கு அப்புறம் இந்த நம்ம மன்றத்துல வர்றவங்க இந்த மாதிரி அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இது எப்படி இவங்க கேக்குறாங்க அப்படிங்கிறது. அதை வச்சு ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்பேன். ரெண்டாவது, இந்த மனவளக்கலையில் இருக்கிற ஒவ்வொரு தத்துவங்களை எடுத்து அதுல இருக்கிற பாயிண்ட் ஆழமா எடுத்து அதுல இருக்கிற கேள்விதான் கேக்குறாங்க. எல்லாமே மனவளக்கலை இல்லாத கேள்வி இல்லைங்கம்மா, அதே கேள்விதான். உங்களுடைய கேள்விங்க. அதாவது இப்போ அந்த பரிணாமம் வழியா வந்ததான் நம்ம, அதாவது இறைநிலையிலிருந்து தன்னிருக்க சூழ்ந்தெடுத்து மாற்றல இருந்து நம்ம வரைக்கும் மனிதன் வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா 5வது அறிவு வரைக்கும் அதோட தன்மை மாறுதில்லை. பரிணாமத்துலதான் வித்தியாசம் வருதே தவிர தன்மை மாறுதில்லை, குணங்கள் மாறுறதில்ல. ஆனா மனிதன், இதே 6வது அறிவு பெற்ற மனிதன் ஒவ்வொரு தன்மை மாறுது, குணங்கள் மாறுது. நம்ம சாப்பிட்ட ஆகாரம் வந்து 7 தாதுக்களா மாறி விந்துநாதமா மாறுது. அப்ப அந்த விந்துநாதமா மாறும்போது இந்த பரிணாமத்தில் இருக்கிற அந்த தன்மைகள்லாம் இந்த வித்துக்குள்ள இருக்கணும் இல்லையா? அதாவது வித்து எது எடுத்தாலும் ஒரு வித்து இருக்கு, அந்த வித்துக்குள்ள அதோட குணம் மாறுறது இல்ல. ஒரு ரோஜா பூ செடி எடுத்துட்டேன்னா அதோட குணம் மாறுறது இல்ல, ஆனா அதோட தன்மை மாறுறது இல்ல. ஆனா மனிதனுக்கு மட்டும் அந்த தன்மை மாறுறதுக்கு காரணம் ஒண்ணு சமூக சூழலா, இல்ல நம்ம சாப்பிட்ட ஆகாரமா, இல்ல நம்ம வளர்ந்த வளர்ப்பா? இதுக்கு காரணம் இந்த மனுஷனுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுதான் தப்பா போச்சு. ஃப்ரீ வில் கொடுத்தது, அவனே அவன் இஷ்டம் போல என்னமோ பண்ண போய் அவனோட ஃப்ரீடம் அவனை பைண்ட் பண்ணிடுச்சுக்கும். எல்லா பந்தத்திலையும் பாசத்திலையும் ஆசையிலையும் எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டான். இந்த உணவு விஷயத்துல மிருகங்கள்லயும் வித்தியாசம் இருக்குப்பா. இப்போ நாய்னா எல்லா நாயும் ஒண்ணும் கத்துறது இல்ல, சில வெரைட்டில அமைதியாவே இருக்குதே.
அது இல்ல வீட்டுக்குள்ளேயும் ஃபெரோஷியஸா இருக்கிறது இருக்குங்களே, இருக்கே. ரொம்ப எந்த நேரமும் எங்க பின்னாடி ரோட்ல ஒண்ணு கத்திட்டே இருக்கும். நான் தாட் போட்டேன், கடவுளை இதை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருன்னுட்டு. அதே மாதிரி போயிருச்சு, எங்கே தூரமா வேற ஊருக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரிக்கு இருக்கு, அங்கேயும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த உணவுனால வர வித்தியாசங்கள்லாம் இருக்கு. மனிதனுக்கு ஃப்ரீடம் இருந்த உடனே அந்த இயற்கைய தன்னோட வசதிக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி தூய்க்க பழகும் போது அதுல கொஞ்சம் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ அதுல இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சுயநலத்தை வளர்த்திக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு தான் வேணும், எனக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னுட்டு நான் முனைப்போட இந்த மனம்னு தனியா இயங்கிட்டு போக ஆரம்பிச்சதே அந்த மன இயக்கத்தினாலதான். அது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிறப்பான இயக்கம். அந்த பிரபஞ்ச பரிணாமத்திலேயே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி வேணுமா, அன்னைக்கு எப்படி பண்ணினியே, இப்படி ஆச்சே, இந்த மாதிரி என்ன நம்ம அனுபவத்தை ஞாபகப்படுத்தி சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கிற அறிவு நம்மள எச்சரிக்குது. அப்படி எல்லாம் பண்ணி பண்ணி வந்ததுல இந்த மன இயக்கத்துப்படியே மட்டுமே செஞ்சு 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 சரியா சிக்கிட்டான். இப்போ மனம்ங்கிறது தன்னோட இது ப்ரொஜெக்ஷன் தாங்கிறதும் தனக்கு தெரியல. மனமே தான் தானும் நினைச்சுக்கிறது நிறைய சந்தர்ப்பத்துல. இந்த மைண்ட் இஸ் அ ஸ்கிரீன் பிட்வீன் கான்சியஸ்னஸ் அண்ட் காட். அந்த இது நம்ம பதிவுகள் தான், நம்மளோட பிஹேவியர் தான் மனதுக்கும் அறிவுக்கும் நடுவுல ஸ்கிரீனா மாறிடுச்சு. இப்போ செஞ்சு செஞ்சு பழகிட்டு இவன் பதிவுகளை தாண்டி இவனால யோசிக்கவே முடிய மாட்டேங்கிறது. இருந்தாலும் உயிரை எழுப்பி பண்ண பண்ண கண்டிப்பா மாற்றம் வருது. இவனே தானே பண்ணின்றது தான் எல்லாம். மன இயக்கத்தினால இத்தனை பிரச்சனை பண்ணிக்கிட்டான். ஃப்ரீடம் கொடுத்ததே தப்பா போச்சுங்கிற மாதிரிக்கு பாருங்க. மிருகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது as designed by God. டிஃபால்ட்ல மிருகத்துக்கு என்ன கடவுள் கொடுத்திருக்காரோ அதுபடிதான் தன்னோட வாழ்க்கையை வாழுது. தண்ணி தான் குடிக்கும். 15 வருஷம் ஒரு மாடு உயிரோடு இருக்குன்னா தண்ணி குடிச்சா போறோம். ஆனா எப்பாவது உங்க மாடு போன்விட்டா கூட ஹார்லிக்ஸ் கூடன்னு கேக்குதா? பகுத்தறிய போய் எது பகுத்தறியறதுன்னு தெரியாம நான் நிஜமா ஒரு சமயம் நினைச்சேன். இந்த 2-3 நாள் முன்னாடி பகுத்தறிவுவாதிகள்னு தன்னை சொல்லிக்கிறவங்க எல்லாம் நாஸ்திகர்கள் போய் தன்னை சொல்லிக்கிறாங்க. அவங்க பகுத்தறிங்க அறிஞ்சிருக்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அறிவா இருக்கிறானே, ஆற்றலாக இருக்கிறானே. அவங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் அல்ல. அதெல்லாம் பகுத்தறியறது. பகுத்தறிய தெரியாம தான் தப்பு பண்ணி 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 சுவைக்கும் மனத்துக்கும் இதுக்கெல்லாம் ஆளாகி. இப்ப சொல்லுவாங்களே, ஒரு விட்டில் பூச்சி ஒளிய பார்த்து பார்த்து அதையே ஒரு பழம் நினைச்சுட்டு தான் போய் நெருப்புல போய் விழுந்து விழுந்து செத்து போயிடுது. இப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க. அந்த மாடை மான் சவுண்டு கேட்டுட்டு இது பண்ணதும்பாங்க. இப்படியே நிறைய இது மிருகங்கள் எல்லாமும் ஒரு புலனுக்கு அடிமையானத்துல செத்து போகுதான். நம்ம 5 புலனையும் வச்சுக்கிட்டு எப்ப பாரு கண்ணு அங்க பாக்குது இங்க பாக்குது, இது வாங்கணும் அது வாங்கணும், காதுல கேட்டுச்சு, யூடியூப் வேற வீட்டுக்கு கைக்குள்ளேயே வந்துருச்சு உலகமே மொபைலுக்குள்ளார. எல்லாத்தையும் பார்த்து இப்படி தான் வேணும்னு தானே இப்படி பண்ணின்ற நிலைதான் இப்படி ஆயிப்போச்சு. திஸ் இஸ் நாட் கிரியேட்டட் பை காட் ஆர் நேச்சர். இது கடவுள் நேச்சர் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரீவில், 5 அறிவு மிருகங்களுக்கு இல்லாத ஒரு ஃப்ரீவில் சுதந்திரம் கொடுத்து பார்க்கலாம், என்னை நோக்கி வந்துருவான் மனிதன் அப்படின்னு ஒரு ஃப்ரீவில் கொடுத்தாரு. சிந்திக்கும் ஆற்றல் வளர்ந்துரும், திருப்பியும் என்னை நோக்கி வந்துருவான். வில் கம் பேக் டு தி எல்லாருமே மனிதன் கடவுளாக வாழ்வான்னு நினைச்சிட்டு கொடுத்தாரு. என்னாச்சு இப்போ? அதை வி மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் ஆஃப் தி 6th சென்ஸ். அவ்வளவுதாங்க. அறிவு இருக்கு. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தாடி மனுஷன் அந்த கலாச்சாரத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்தியன் கலாச்சாரம், ஃபாரின் கலாச்சாரம் அந்த மாதிரி எல்லாம் வாழ்த்துட்டே தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இமோஷன் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அந்த மனிதனை கொல்லணுங்கிற அந்த சிந்தை இப்போதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கலாச்சாரம் வர்றதுக்கு தான் கஷ்டம் இதா இருக்குதுன்னு தான் என்னோட. மேஜரா உலகம் கவனிக்குது. எப்படின்னா நம்ம நாட்டுல இருந்துதான் சப்போர்ட், 2 பேரையும் அரவணைச்சிட்டு போற தன்மை அதெல்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு தெரியுது எப்படி இந்தியால மட்டும் என்ன அட்டாக் பண்ணினாலும் பேசாம இருக்காங்க. ஹிந்துஸ் அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணாலும் பேசாம இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பொறுமை இருக்கு? எப்படி இவங்களால முதல்ல அடுத்த வேக்சினேஷன் மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் அவர் முதல்ல எத்தனையோ அனுப்பி கொடுத்தாரு இல்லைங்களா?
அப்படி எல்லாம் பண்ணும்போது எப்படி உங்களால பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது இப்போ வருது அமெரிக்கால ட்ரம்ப் சொல்றாரு அன்னைக்கு கடவுள்ங்கிற வார்த்தையை கொண்டு வரணும், ஜீசஸ் பத்தி சொல்லி கொடுக்கணும், ஸ்கூல்ல எல்லாரும் பண்ணணும், நல்லா பேசுறாரு. அந்த இறைவன் இறைவன் நம்ம எல்லாம் நம்பினதுனாலதான் மெஜாரிட்டி எல்லாரும் அந்த தர்மம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தப்பு பண்ணாம இருக்கோம். உலகத்துல இத இத அறியாதமலும் உணர்ச்சி வயப்பட்டும் பண்ணின தப்புனாலதான் சிக்கல் அத்தனை பேரும். இதை அனலைஸ் பண்ணினாலே மனுஷன் வந்து பாத்தியா அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவான். அப்படி பண்றது இல்ல, எல்லாம் இப்படி பாக்குறதுனால ஒரு இது மட்டும்தான் தெரியுது. அப்ப இவங்க மோசம் அவங்க மோசம்னு திரும்பவும் சிந்திக்கிறாங்க. இது மனம் விரியணும்ப்பா, தியானம் பண்ணி பண்ணி உயிரை எழுப்பி தீட்சையெல்லாம் எடுத்துட்டு மனம் விரிஞ்சு விரிஞ்சு தியானம் பண்ணினா ஒழிய இதுக்கு சொல்யூஷன் இல்ல. வேற கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இன்னும் நம்ம ஊர்ல கூட அந்த மிருக குணத்தை வளர்த்துக்கிற மாதிரிதான் உணவு பழக்க வழக்கங்களையும் இருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் அப்படியே சாப்பிடறதுனாலதான் அவங்களுக்கு அந்த கொல்லணுங்கிற உணர்வெல்லாம் வர்றது ரீசன். அதுலயே அந்த புச்சரிங் ஆக்ட் அந்த மிருகத்திலேயே இருக்குது. கொன்று தின்ற மிருகத்திலேயே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கும் அந்த குணங்கள் அதிகமா இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல? டைம் கேட்கலாம் கேள்வி. அதாவது இன்றைக்கு நடக்கிற இயற்கை பேரழிவு வந்து மனிதனோட மனத்தினாலதான், அவன் செஞ்சு வச்ச ஒவ்வொரு செயல்னாலதான் இயற்கை பேரழிவு நடக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதன் பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த இயற்கை பேரழிவு இருந்திருக்குது. அப்ப அதுக்கு இதுக்கு என்னங்கண்ணா கணக்கு? இயற்கை பேரழிவு வந்துங்க எப்பவுமே இருந்திருக்குன்னா அந்தந்த இடத்துல அந்த ஸ்லைடிங் நேச்சுரலா அந்த மெக்கானிசத்தினால பூமி தன்னைத்தானே சுத்துறப்போ ஸ்லைடிங் ஆகிறப்போ அதெல்லாம் இயற்கை அளவா நடந்துட்டு. அழிவு இது அழிவு இல்ல, ஆக்கம்னு சொல்றதே மனித மனம்தான். அது அப்பவும் இயற்கை அழிஞ்சுட்டே இருந்துச்சேங்கிறதெல்லாம் உங்க மனம்தான் அப்படி சொல்லுது. இயற்கை அப்படி நினைச்சுக்கவே இல்லை. அது ஸ்லைடு சறுக்கி விழுதா உடனே சமுத்திரத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் இங்க போயிடுச்சு. சமுத்திரம் இருந்த இடம் பாலைவனம் ஆயிடுச்சு, பாலைவனத்துக்கிட்ட தண்ணி போயிடுச்சு. அந்த மாதிரி இயற்கையில மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேரழிவுன்னு நினைக்கிறப்ப நீ அந்த மலை இதுல வேண்டாத இடத்துல போய் வீடை கட்டிக்கிற, நிலம் குழி இருந்த ஏரி இருந்த இடத்துல போய் வீட்டை கட்டிக்கிற. அப்ப இயற்கையில தானா வந்தப்போ பேரழிவுன்னு சொல்றோம். பேரழிவே கிடையாதுங்க, இட்ஸ் நேச்சுரல் பினாமினன் தான். நம்ம தான் தவறா வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறோம். அந்த ஹில் ஸ்டேஷன்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துல லேக் இருந்தானா லேக் இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கு சிட்டிக்குன்னு கண்ணை மூடிட்டு அங்க லேக்குன்னு தெரியாமையே போய் இடத்த வாங்கி வீடை கட்டிக்கிறோம். அப்போ இறக்கத்தை நோக்கி தண்ணி வர்றப்போ முழுகி போயிருது. இதெல்லாம் மனிதனா பண்ணதான ஒழிய இது இயற்கை பேரழிவு இல்லைங்க. இது எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கு. இயற்கையில மாற்றங்கள் நிகழ்றது தவிர அதுக்கு பேர் அழிவு அல்ல. இயற்கை ஆங்கிள் இருந்து அது அழிவு அல்ல. இயற்கையில மாற்றங்கள் சீற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு, அவ்வளவுதான். அது மனிதன் பாதிக்கப்படும் போதுதான் அது அழிவுங்கிற பேரை சொல்றோம். இந்த கேள்வி வர்ற காரணம் என்னங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கேரளால ஃப்ளட்டு, இந்த ஒரு வயநாடுல நடந்த அந்த சம்பவம், இதெல்லாம் நடக்கும்போது ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்வி, ஏன் இப்படி இயற்கை நம்மளை போட்டு இது பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. பண்ணலப்பா சங்கர், இயற்கை ஒண்ணும் பண்ணல. அவங்க விவரிச்சு சொல்றாங்களே, பெரிய பெரிய மரங்கள் இருந்ததெல்லாம் வெட்டினாங்கல்ல. அப்ப செய்தானே, இயற்கையை பற்றி தெரியல. இந்த மரம் நம்மள தாங்கிட்டு இருக்கு கேரளாவ அப்படின்னு தெரியாம இதை இப்ப வெட்டினா இவங்க இத்தனை காசுக்கு விக்கலாம்னு நினைச்சான் தவிர அதை மட்டும்தான் பார்த்தா, வெறும் பணம் நோட்டை தான் பார்த்தா. எல்லாத்தையும் அழிக்க போய் அந்த மரம் அதான் என்ன, உங்க ஊரே மலையாதான் இருக்கும், மேடும் பள்ளமா இருக்கும். அப்ப இந்த மரம் தான் தாங்கி பிடிச்சதுன்னு தெரியாம அது சந்திக்க வேண்டியதுதானே. இயற்கை யாரையும் தனியா நின்னு பார்த்து துவேஷத்தோட அழிக்கவும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் நன்மை அது செய்யவும் இல்லை. இயற்கை தன்னை தனியாவே நினைக்கவே இல்லை. நம்முடைய தவறான வாழ்க்கை முறைதான் மனிதன். எவ்ரிதிங் இஸ் மேன்ஸ் ஓன் மேக்கிங்ஸ். நல்ல பதிலுமா. ஏன்னா அது இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்ப நீங்க இதை சொல்றீங்களா ஏன் இப்படி அது வருதுன்னு கேக்குறாங்க. அதனாலதான் எனக்கு கேள்வி. இதுலயும் நல்லவங்களும் போய் இங்க இருக்காங்களேன்னு கேட்பாங்க. நல்லவங்க செத்து போனா அவங்க தான் செத்து போயிட்டோம்னு நினைக்கல, அவங்க பாட்டுக்கு சத்கதி அடைஞ்சு போயிட்டே இருக்கு அந்த சோல். இன்னொன்னு, இன்னைக்கு நல்லவங்க நீங்க பாக்குறீங்க, இந்த 3 ஜெனரேஷன் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அதுவும் இல்லாம சாக கூடாதுன்னு நினைக்கிறதே தப்பு. பிறந்தாச்சுன்னா எல்லாருக்கும் சாவுங்கிறது ஒண்ணு உண்டு.
அதுக்குள்ள நம்ம பக்குவம் அடைஞ்சோம்னா அதை சாவ பேடா நினைக்க மாட்டோம். மை இப்ப பாக்கி என்ன செய்யணும் அடுத்ததுன்னு யோசிச்சுன்னு இந்த போயிட்டே இருப்போம். உலகத்துல என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. சாகவே கூடாதுன்னு நன்றி. நினைக்கக்கூடாது. பாரு எவ்வளவு அருமையா ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு சுவாமிஜி. எங்க உடம்பு இப்போ எங்க இருக்கு? ஆமா ஆமா. ஆஹ் எவ்வளவோ மகான்கள் எவ்வளவு தோன்றி பெரிய மகான்கள் என்னமா பவரை காட்டிட்டு இருந்தாரு. ஷீரடி சாய்பாபா அவங்க இவங்க தத்தாத்திரேயன் எங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன நம்ம கண்டிப்பா சாதாரண மனுஷங்க செத்தா என்ன கண்டிப்பா. பாரம் குறைஞ்சது அவ்வளவுதான். நன்றிகள் ஆமா. ஐயா, வாழ்க வளமுடன். சமுத்திரக்கனி அம்மா, நீங்க ஹேண்டஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? மியூட் போயிட்டாங்க. சமுத்திரக்கனி அம்மா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க. வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனக்கு நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதாவது மகரிஷி சொல்லியிருக்காங்க இறைஞான முழுமை பேருங்கிறது. இந்த முழுமை பேருங்கிறது ஃபுல்ஃபில் இல்லைங்களா? இப்போ நேற்று கூட நம்ம ஜூம் மீட்டிங்ல ஐயா சொன்னாங்க, அப்பையார் வந்து பாத்தீங்கன்னா 6 அவதாரங்கள், அதாவது 6 காலகட்டங்கள்ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்களுடைய முழுமைங்கிறது எந்த அளவுக்கு? இப்போ திருமூலர் பாத்தீங்கன்னா 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய முழுமைங்கிறது எந்த அளவுக்கு? இப்போ நம்மளுடைய முழுமைங்கிறது அப்படி இப்ப நம்ம ஒரு எல்லை கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, தியானத்திலயோ ஏதோ, அதுக்கப்புறமும் இன்னொரு எல்லை வந்தது இல்லையா? அப்போ கடங்க எல்லைகள், இப்போ மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவு அடைஞ்சாங்க. அப்புறம் உலக அளவுக்கு அமைதி வேணுங்கிற அளவுக்கு இல்லையா? அப்போ கடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த முழுமைங்கிறது எப்போ நிறைவு? இல்ல முழுமைங்கிறது மாயையா? அதான் நினைக்கிறேன். ஓ சுஷீலா, இத்தனை நேரம் கொஞ்சம் சவுண்ட் ஒரு மாதிரியா கரகரான்னு இருந்துச்சு. உனக்கும் அப்படி கேட்டுச்சா? ஆமா ஆமாங்கம்மா, அவங்க வாய்ஸ் அவர் போன்ல தான் ப்ராப்ளம். ஓ சரி. அவர் போன்ல தாங்கம்மா ப்ராப்ளம். அது முழுமைன்னா அறிவிலே முழுமை அடையிறது மட்டும்தான். அவர் 3000 வருஷம் வாழ்ந்தார் திருமூலர்னா, அந்த காலத்திலேயே பொதுவா சொல்றாங்க. எதுக்குமே இந்த காலத்துல ப்ரூஃபும்பாங்க சில பேர் நம்புறாங்க. அங்க 3000 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல கூட 300 வருஷம் மனுஷனோட ஆயுசுன்னு சொல்லி ஒரு மகான் சொல்லி நானே கேட்டிருக்கேன். ஒரு ஊர்லயே விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. 75 வயசுல நிலத்தை உழுதுறீங்களான்னா, என்ன இப்போ கால்வாசி தானே ஆயிருக்கு வயசு ஆயுசு அப்படிங்கிறாங்களாம். 150 வருஷம் ஆனா கூட அரை வயசு தானே ஆயிருக்கு அப்படிங்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு காலத்துல மனுஷன் ரொம்ப நல்லா இருந்தான்னாங்க. ஏன்னா இயற்கையை மதிச்சு நெகட்டிவ் இல்லாமல் ஒத்தும் உதவியும் வாழ்ந்ததுனால இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அது உடம்பு எத்தனை வருஷம் வாழ்ந்ததுங்கிறது இல்லை முழுமை. அறிவிலேதான் முழுமை. அறிவிலேதான் குறைனாலதான் பிஹேவியர்ல நமக்கு குறை வந்துருது. பிறரை பிடிக்கிறது இல்ல, கம்பாரிசன், தன்னை மட்டும் உயர்வா நினைக்கிறதுங்கிற குணம் எல்லாமும் அறிவிலே குறைனால வர உணர்ச்சி நிலைதான். அப்போ அறிவு முழுமை அடையணும். எப்படியெல்லாம் முழுமை அடைய முடியும்? முதல்ல நம்ம சயின்ஸ் மூலமா அந்த அஸ்ட்ரானமி அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் புத்தி மட்டத்துல புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அனுபவத்திலையும் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது மட்டும் போறாது, இதான் அது அப்படின்னு தெரியணும். ஏன்னா சில பேருக்கு இப்போ ஒரு பக்தன் இருக்கான்னு வச்சுப்போம், பார்க்க ஞான மார்க்கத்துல இருக்கிறவரை, அவருக்கும் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. பிரபஞ்சம் எப்படி வந்தது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு தியானத்துல நல்ல அனுபவம், சமாதி நிலை வருது, சுகமா இருக்குன்னு வெளியில வராரு. அவ்வளவுதான் தவிர இதான் அதுன்னு தெரிஞ்சுக்காமையே இருக்காரு. இவ்வளவுதான். இதை தவிர இறைநிலைன்னு அந்த உணர்வே, பேசிக் உணர்வே சிவம். சிவம் தான் ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலயும் இருக்கிறது, கான்சியஸ்னஸ். அதுல உணர்வுன்னு வந்ததுன்னு தான் வாழ்க்கையே, லைஃப் ஆரம்பிச்சது, யூனிவர்சல் லைஃப். அப்ப அந்த பேஸ் அதுதான் சிவம், அதான் இறைநிலை. ஸோ இப்ப நமக்கு எண்ணமற்ற நிலைக்கு நின்று உணர்ந்தாச்சுன்னா, ஓ இதான் அதுன்னு நம்ம விளக்கமும் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது முழுமை, கான்சியஸ் ரியலைசேஷன். அவங்களுக்கு சமாதி நிலைக்கு போனா கூட சம்வேர் அன்கான்சியஸ் ரியலைசேஷன் ஆயிடுறது. அதனால அவங்கள முழுமை அடையல அப்படிங்கலாம் தவிர, ஆனாலும் உடல் விடும்போது அது முழுமை அடைஞ்சுக்கும். எப்படின்னா, இதை தடுக்கிறது எதுன்னா அந்த சின்னதா இருக்கிற மன இயக்கத்தினாலதான் தெரிய மாட்டேங்குது. உடல் விழவே அந்த விதேக முக்திம்பாங்க, அந்த மாதிரி ஆகிறத
உடல் விழுந்த உடனே, இந்த கண்டிஷன் பண்ற உடம்பே விழுந்த உடனே, அரே நான் ஆத்மா, எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சிருக்கிற ஆத்மான்னு உணர்வாங்க. அது முழுமை அடையிறதும்பாங்க. அது மாதிரி சுவாமிஜியோட முழுமை அடையிறது தான் இப்ப நமக்கும் நிறைய ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் மைண்டு லிபரேட் ஆகி அதே தான் நானாக இருக்கிறது, அது 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 இல்லைன்னாக்கா நான்கிற உணர்வே வராது அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் ஆயிருக்கு, நிறைய பேர் கிளாஸுக்கு வரவங்களுக்கும் ஆகியிருக்கு. அதனால இதான் முழுமை, வேற என்ன இருக்கு? ஆனாலும் இந்த முழுமை, அறிவுல முழுமை வந்தாச்சு. இருந்தாலும் இந்த உடம்பு வாழற வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகணும். அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன கணக்கு போட்டு அதெல்லாம் பேசினாலும் ஜட்ஜ் பண்ணாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா உள்ளூர் அந்த டிராங்குவிலிட்டிம்பாங்க, நிம்மதியா அமைதியா நிம்மதியா இருக்கும் அந்த முழுமையினால. முன்னாடி பின்னாடி வருது அவங்களதுல சம் இஷ்யூ. இது தொடாதீங்களா? அம்மா வாழ்க வளமுடன். உங்க வாய்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. வந்துட்டு இருக்கா? சரி சரி, நீங்க சொல்லுங்க. அதான் முழுமை அடையிறதுன்னா அறிவிலே முழுமை மட்டும்தான்ப்பா முழுமை. எத்தனை வருஷம் வாழ்ந்தது இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, அது அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. சுவாமிஜி நிறைய வருஷம் இருக்கணும் அப்படின்னு இருந்தாரு. அவங்க அஸ்ட்ராலாஜிக்கலி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, சுவாமிஜியோடதை எடுத்துட்டு போய் ஹைதராபாத்ல அங்க இங்க கேட்டுட்டு எப்படி இந்த ஆளு போயிருக்கணுமே இதுக்குள்ள அப்படின்னாராம் ஒரு அஸ்ட்ராலஜர். இல்ல இருக்க குண்டலினி யோகியா அப்படின்னு கேட்டாராம். இன்னொருத்தரும் அப்படியே கேட்டிருக்காரு. அந்த மாதிரி சுவாமிஜி கிட்ட போய் யாரோ சொன்ன போது உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கலி இப்படி இல்லையே, நான் சமுதாய நலன் நாடி தொடங்கி இருக்கிறேன், நான் இருக்கதான் வேணும், நான் இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த மாதிரி அவர் வந்த வேலையை எடுத்துட்ட வேலையை முழுமையா செஞ்சுட்டு போகணும்னு 95 இயர்ஸ் நல்லா வாழ்ந்தாரு. ஸோ அதெல்லாம் முழுமைதான். வேற என்ன கேக்குறீங்க நீங்க? எது முழுமை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்ப இது எடுத்துருங்க, ரெட் இருக்குங்க. அவரு மியூட் ஆயிட்டாருங்கம்மா. ஓஹோ, அவர் போன்லயே வைஃபைக்கு அப்ப நீங்க இருக்கலாம். திரும்ப வருது, இப்ப பண்ணாதீங்க. ஓகேங்கம்மா. எங்க வீடியோ வரல, ஆடியோ மட்டும் தாங்கம்மா வந்துட்டு இருக்கு. ஆலியார்ல இருந்து வீடியோ கிளிக் பண்ணலமா? ஆமா, உங்களுக்கு தானே வீடியோ ஓப்பன்ல தான் இருக்கு. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்ப போன முறை சங்கரையா கேட்டார் இல்லைங்களா, ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் மனவளக்கலையில இணையாமையே இது என்ன செய்யலாம், அவங்க அப்பா அம்மா ஏதோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களாம், இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அதனால அவங்க தவறான வழியில சேர்த்ததுனால எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையான்னு ஒரு 4-5 கேள்வி, ஒரு நிறைய வாரத்துக்கு ஒரு முறையாவது இணைஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் ஒரு 4வது முறை 5வது முறையாதான் வீரப்பனையா தான் சொன்னாரு, அவரு முதல்ல ஜாயின் பண்ணிருக்காரான்னு கேளுங்க அப்படின்னாரு. அப்புறம் கேட்டா அவங்க ஜாயின் பண்ணாமே கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அவரு. சோ அதனால நான் கேட்டேங்கம்மா. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஓகே ஓகே, நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேணு அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வணக்கம் அப்பா, நம்ம வாழ்க வளமுடன். எஸ், குவிக் கொஸ்டின். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி கேட்க போறேன். ஸோ ஐ திங்க் ஓவர் டைம் இப்போ ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச். ஸோ லைஃப் ஐ திங்க் இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐவ் கம் டு டேர்ம்ஸ் தட் எல்லா டைமும் ஸ்பீடே போயிட்டு இருக்க முடியாது. யூ கான்ட் கீப் இன் அன் ஆக்சிலரேட்டட் மோட். பிகாஸ் நம்ம சொசைட்டி அதான் எதிர்பார்க்கும். சே சொசைட்டினா பேரண்ட்ஸா இருக்கலாம், சரௌண்டிங்ஸா இருக்கலாம். தட்ஸ் வென் யூஆர் லுக்ட் அப் ஆன். ஸோ ஐ ரியலைஸ் அந்த ஆக்சிலேட்டர்லயே போயிட்டு இருக்க முடியாது. சம்வேர் யூ நீட் டு பாஸ் அண்ட் இட்ஸ் ஓகே டு பாஸ். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணும் போதும் நிறைய பேர் வருவாங்க நம்ம கூட, ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும் போதும் நம்ம பாஸ் பண்ணும் போதும் அது அழகா மத்தவங்க மூலியமா வரும், சொல்யூஷன்ஸ் வரும், ஆக்ஷன்ஸா வரும், வேர்ட்ஸா வரும். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு ஸ்டாப். ஸோ நம்ம இன்ஜின் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சாதான் மறுபடியும் ரீஸ்டார்ட், ரிஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐவ் கம் டு டேர்ம்ஸ். இட் டுக் மீ சோ மெனி இயர்ஸ் சின்ஸ் மை காலேஜ்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா அதனால ஐவ் கம் டு டேர்ம்ஸ். இப்ப என் கொஸ்டின் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏபிசி இஸ் இம்பார்ட்டன்ட் கார் ஓட்டுற மாதிரி.
என்னோட ஆக்சுவல் கொஸ்டின் வந்துட்டு, சின்ஸ் ஐம் பார்ட் ஆஃப் லேர்னிங் மெடிடேஷன் இன் த பாஸ்ட் 1 year, உங்க கூட டிராவலிங் இன் திஸ் ஜர்னி, இது எந்த மெடிடேஷனை பிளக் இன் பண்ணணும்? ஸோ இப்போ when to plug, ஆமா, because how as an individual how I operate is கொஞ்சம் ஸ்பீட் மோட் தான், because dad or independent person and to keep up with that speed, so I've always been in that route. So கொஞ்சம் எனக்கு pause and stopping is very new to me. என்னோட உலகத்துல அது கொஞ்சம் new, but I'm trying and I genuinely want to do it because I see how beautiful things come to you when you stop and pause, because நம்ம எல்லாம் சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். we are not as an I. என்னோட ஐ தேடல்ல நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி நான் யார் தேடல் இருந்தாலும் ஐ ரியலைஸ் நம்ம எல்லாருமே சார்ந்துதான் இருக்கோம், and இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் தட் வே. ஸோ எப்ப எந்த மாதிரி சாந்தி தவம் ஆர் எப்ப ஆகினை, வென் டு பிளக் இன் பிளக் அவுட், அந்த கிளாரிபிகேஷன் எனக்கு கொஞ்சம் இருந்தா ஐ ஃபீல் இட் ஹெல்ப் மீ பேலன்ஸ். இப்போ தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிறது தான் ஆல்வேஸ் பிளக் போட்டு வைக்கிறது. பிளக் போட்டு பிளக் பிடிங்கிட்டு எல்லாம் இருக்க கூடாது. பிளக் போட்டு வச்சதுதான் தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸோட இருக்கிறது. கார்த்தால தியானம் ஸ்டார்ட் தி டே வித் மெடிடேஷன். உனக்கு 9 சென்டர் மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சா அது பண்ணிக்கலாம். ஐதர் 9 சென்டர் துரியாதீத மெடிடேஷன் பண்ணணும். அந்த அப்படி அது உங்க சாய்ஸ். பொதுவா துரியாதீத மெடிடேஷன்ங்கிறது மனதை பற்றிண்டு, மனது எதை கவனிக்குது, இங்க உயிரை கவனிக்குது. இந்த உயிரை எது இயக்குது? கான்சியஸ்னஸ், அறிவு. அந்த அறிவுக்கு மூலம் எது? பிரபஞ்சம் தாண்டி இருக்கிற சுத்த வெளின்னு போறோம். இது 9 பண்ணலாம். பண்றது எதுக்காகனா சக்கராஸ்ல பிளாக் இருக்கக்கூடாது. பிளாக் இருந்தாலும் நீங்க இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகியே ஆகும். ஒரு சாப்பாட்டுல ஆசை ஜாஸ்தி, அது இதுன்னு ஆகும், முன்ன பின்ன ஆயிட்டே இருக்கும். ஒரு அன்பு ஃபீலிங் வராது, எப்பவுமே எதிர்பார்க்கறது அடுத்தவங்க கிட்ட இருந்துன்னெல்லாம் வந்துடும் இந்த பிளாக். ஆனா அதனால 9 சென்டர் மெடிடேஷன் பிகினர்ஸ் கொஞ்ச நாளைக்கு 9 சென்டர் மெடிடேஷனே பண்ணலாம். பண்ணி 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 கொஞ்சம் பர்ஃபெக்டும் ஆகட்டும். ஆனா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவதுங்கிறவங்க ஒரு தடவை 9 சென்டர் மெடிடேஷன், ஒரு தடவை துரியாதீத மெடிடேஷன். சாந்தி எல்லாம் எக்ஸ்ட்ராவா சாந்தி தியானம் நடுவுல கேப்ல பண்ணிக்கோங்க. அந்த சாந்தின்னு சொல்லிட்டு வேற தியானம் பண்ணாம விடக்கூடாது. ஆகணும்னு ஆர்வத்தோட இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப. பிகினர்ஸ்க்கு ஒன்னும் தத்துவமே தெரியலங்கிறவங்க அன்னைக்கு பூரா சாந்தியை பண்ணிட்டு போட்டோம். ஓகே, there is no question of plug in and plug out. Always you are plugged in to always connected with God. ஆமா, தியான் கர்னா நஹி தியான் மே ரஹனா ஹை. எப்பவுமே அந்த 24 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கை முறை இறைநிலையோட தொடர்புல தான் இருக்கணும். அதுக்கு தத்துவம் கிளியரா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட, அந்த கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா ஆல்வேஸ் பிளக் போட்டு வச்ச மாதிரி தான். என்ன தட் ஆத்மன், ஆத்மாதான். அது இப்ப தெரியல. உடம்பு கூப்பிடுறதுக்கு வச்ச பேரு ரேணுன்னு. அப்ப நான் பொண்ணு, என் பேரு ரேணு அப்படின்னு எல்லாம் நீ நினைச்சுக்கிற. இன்னும் நீ அந்த செகண்ட் லெவல் எல்லாமும் வா, தேர்ட் லெவல் எல்லாம் பண்ணு, பிரம்மஞானம் பண்ணு, அப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, டன் டன். வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றிகள் அம்மா. அதாவது இந்த காலத்து ஜெனரேஷன் பாருங்க, கரெக்டா எப்ப பிளக் பண்ணணும். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அந்த துணிச்சல் அவங்களுக்கு இருக்கு இந்த காலத்துல இருக்கு. என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்காங்க. ஆமா, நன்றிகள் அப்பா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து M13 ஐயா, நீங்க உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அன்மியூட் கொடுத்தாச்சு. உங்களுடைய கேள்வியை நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தவம் இந்த தற்சொலை செய்வதற்கு ஒரு 7 விஷயம் ஐயா சொன்னாரு. அதுல ஒரு 2-3 விஷயம் தான் மனசுல வந்தது. இன்னும் திருப்பி சொன்னா நல்லா இருக்கும். எது அந்த 10 பாயிண்ட்யா? ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தவம் தற்சோதனை பண்றதுக்கு அது நீங்க முன்னாடி யூடியூப்ல வரும் இல்லைங்களா, அப்ப ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. வேண்டாம், பாக்கி உள்ளவங்களுக்கு ரிப்பீட் ஆகும்பா. குயிக்கா அவர் கேட்டாருங்கிறக்கா சொல்லிடலாம். தற்பெருமை, கோபம், பொறாமை,
ஓகே, அந்த 7 பாயிண்ட் கிறிஸ்டியானிட்டியில கூட சொல்றாங்கன்னு சொன்னேன். டெட்லி சென்ஸ்ன்னு சொன்னேன். ப்ரைடு, பெருமை பேசுறது. 2வது கிரீட், பேராசை. 3வது கோபம், சினம். 4வது ஜலசி, பொறாமை. 5வது காமம். 6வது கிளட்டனி அப்படின்னா பெருந்தீனி, ஓவர் ஈட்டிங் அர்த்தம். எதப்போன எப்பவுமே சாப்பிட்டே இருக்கிறது. 7வது லேசினஸ், சோம்பல். சரிங்க. சரி, ரொம்ப ஒரு அருமையான இது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம வாழ்க்கை துணைவர் இப்ப நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஐயாவுடைய அந்த பேராசையை ஒரு டெம்பிள் போட்டு நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு செய்யணும்னு அந்த நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய துன்பம் போக்குறதுக்கும் நம்ம அமைதியா இருக்கிறதுக்கும் நம்ம பேராசைப்படாம நம்மளுடைய உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய அந்த அமௌண்ட், அந்த அந்த பணத்தை வச்சு நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை துணை நான் மட்டும் தான் பயிற்சியில் இருக்கேன், வாழ்க்கை துணை பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொன்னா அவங்க நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வருது, நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இதனால பிணக்குகள் வருது. ஆனா வாழ்த்தினாலும் அவங்க அந்த நிலைக்கு வரமாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? அது ஒண்ணு பழைய கர்மா. அப்புறம் அவங்களுக்கு இன்னும் தெளிவு வரல, அறிவுல தெளிவு வரல. அதனால கொஞ்சம் ஆசை வயப்படுது. அவங்க உண்டாகும் போது எப்படி இருந்தது அவங்க அப்பா அம்மா மனநிலை, அவங்க பரம்பரையில எப்படி ஆசை நிறைவேறிச்சா இல்லையா, எல்லாம் கவுண்ட் ஆகும் இல்லைங்களா நமக்கு. ஆனா வாழ்க்கை துணை அமையறது மட்டும் நம்மளோட கர்மா தகுந்த மாதிரி, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், புண்ணியம் பாவத்துக்கு தகுந்த மாதிரி அமையறது. வந்த இடத்துல இப்ப எப்படி நைஸா சமாளிக்கலாம் நல்லா பார்க்கணும். அழகா அன்பா சொல்லி இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பிளான் பண்ணிக்கலாம், இப்படி இவ்வளவு வேண்டாம், அப்புறமா வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆனா கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு எல்லாம் ஒரு வாக்கு கொடுத்து நயமா சொன்னாக்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சும்மா மன்றத்துக்கு வா, பரவாயில்ல, உனக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, சும்மா உட்காந்துட்டு வா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நைஸா இது பண்ணி கூட்டிட்டு போகணும். அப்படியே நல்லதெல்லாம் திரும்ப நீங்களும் ஞாபகப்படுத்திக்கணும், எப்படி ஜம்முன்னு இவ்வளவு மேனேஜ் பண்றதுன்னு பாத்துக்கணும், ஹர்ட் பண்ணாம அப்படின்னு. அதுக்கு நீங்க இப்ப டபுள் கேர்ஃபுல்லா இருக்கணும். கார் ஓட்டுறவங்க எப்படி அடுத்தவன் எடுத்த மாதிரி வர்றவங்க கூட இடிக்காம இருக்க டபுளி கேர்ஃபுல்லா இருக்கணுமோ, அது மாதிரி நீங்க ஒரு அவேர்னஸோட ஹேண்டில் பண்ணணும் அவங்கள. அப்புறம் உள்ளூர வரட்டும், இந்த லைனுக்கு வரட்டும்னு நினைச்சுக்கணும். மானசீகமா அந்த ஜீவாத்மா கிட்ட பேசிக்கணும். வா கத்துக்கோ, நல்லா இருக்கு, இது வாழ்க்கை கல்வி, 2 பேருமா சேர்ந்து கத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மானசீகமா பேசணும். நீங்க அந்த சோல் கேட்டுக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணும். பாருங்க, we are unique in this nature. ஒருத்தரும் இறைவன் படப்புல தனிதான். உங்களை மாதிரியே அவங்களும் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க கொண்டு வந்த பேக்கேஜ் என்ன வினைப்பதிவு, அதை போக்கிக்கிறதுக்காக உங்கள் துணை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களால அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் நடக்குது, அவங்களால உங்களுக்கும் வினைப்பதிவு குறைஞ்ச அட்வான்ஸ்மெண்ட் நடக்குது. அதனால each has what the other has not, each completes and is completed by the other. ஒருத்தர்கிட்ட இல்லாத இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நம்மகிட்ட இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துட்டு 2 பேரும் இறைநிலை நோக்கிய பயணத்துல ஒத்தும் உதவியும் இருந்து நடத்துது வாழ்க்கை. அவ்வளவுதான். இதுல நீங்க பின்னாடி வரல நினைச்சாங்கன்னா வருவாங்க வரட்டும் நினைச்சுக்கோங்க, வருவாங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். மானசீகமா அப்படி உள்ளுக்குள்ள பேசி அப்படி பண்ணீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப நம்ம மனைவி வந்துட்டாங்கன்னா என்னுடைய பையன்லாம் வந்துருவாங்க. அவங்க என்னன்னா பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஆழமா இருக்காங்க. அதுல அவங்க அதை விட்டு வெளியில வரல, எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க நல்லாதான் இருக்கேன், கோயிலுக்கு போற மாதிரி போகணும், அப்புறமா நைஸா இங்கேயும் கூட்டிட்டு போகணும். நீங்களும் கோஆபரேட் பண்ணணும். நீங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சாச்சு, நாளா கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, ஓஹோ அங்க போனாலே கோவில் போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க போல் இருக்குன்னு பயந்துக்குவாங்க வர்றதுக்கு. அப்ப ஐஸ் வைக்கிற மாதிரி. அதுதான் நான் பண்ற தப்புன்னு நினைக்கிறேன். நான் போறது இல்ல. நீங்க கூட போங்க, கோயில போய் நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. சரிங்க, அப்படி பண்ணுங்க. கோயிலுக்கு போங்க நீங்க. ஆனா நம்ம வழிமுறையை பரவாயில்ல, நீங்க அவங்களோட ஒத்துழைச்சா அவங்க நைஸா வா, சரி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை இங்க போலாம், சரியா அப்படின்னா சரின்னு வருவாங்க. ரொம்ப அருமையான விளக்கம். வரும்போது ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் வான்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கணும். கொண்டாட்டி தானே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அருமையான விளக்கங்கள். நான் கண்டிப்பா இதை ட்ரை பண்றோம்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரஸ்வதி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா என்னோட கேள்வி என்னன்னா பக்தி மார்க்கத்தை பத்தி கேட்க போறேம்மா. நீங்க ஏற்கனவே சொன்னது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குது. இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்கணும்ன்றது. நீங்க சொல்லிருக்கீங்க என்னோட வீட்டுல பூஜை அறை கூட இல்லைன்னு இருக்கீங்க. அதனால நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கினேம்மா. சாமி கும்பிடுறதெல்லாம், கோயிலுக்கு போறது இதெல்லாம் மாத்திட்டேன். ஆனாலும் சில பேர் சொல்றாங்க குலதெய்வத்தை விடக்கூடாதுன்னு. நம்ம மன்றத்திலேயே சில பேர் சொல்றாங்க, ஆசிரியர்களே குலதெய்வம் தான் முக்கியமா செய்யணும் அப்படின்றாங்க. இது எப்படி பண்றதுன்னு ஒரு தைரியம் கொடுக்கற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லட்டுமா? ஒரு சிவனடியார் அவரோட ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். இவங்க வீட்லயும் எங்க மாமனார் வீட்டு குரூப் ஒண்ணு இருக்கு. அதுல அந்த மாதிரி சிவனடியார்களோடதெல்லாம் போடுவாங்க. அப்போ சொல்லிட்டு இருந்தாரு, குல தெய்வங்கிறது இந்த குலத்தை காக்கிறதுக்காக பல காரணங்களால நல்லவங்களா வாழ்ந்து அவங்க இறந்து போயிருந்தா அவங்களே தெய்வமா கொண்டாடி கொண்டாடி அப்படி வந்திருக்கிறோம். அப்போ அந்த குல தெய்வமே சிவனைத்தான் கொண்டாடுது. சிவனடியாரே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவங்க அந்த சிறு தெய்வங்களும் எப்போ இருக்கா சிவனை கொண்டாடுறாங்களோ அந்த சிவனையே நீங்க கொண்டாடுறீங்க. அப்போ அது கண்டிப்பா தவறாகாது. அப்ப பரவாயில்லைங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்க. அப்புறமா இன்னொரு கேள்வி ஐயா. கேளுங்க ஐயா. இப்ப நாங்க கீழே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு கொஞ்சம் ரெடி பண்றோம். அதனால எங்களுக்கு பெட்ரூம்லயே நான் பயிற்சி பண்றேன். ஐயா தூங்கி இருக்காங்க. அந்த டயத்துலயே ஐயா தூங்கும் போதே நான் மெடிடேஷன் பண்றேன். அது பரவாயில்லைங்களா ஐயா? தாராளமா பண்ணலாம். நானும் அவங்களுக்கு நல்லதுதான். பெட்ரூம்ல காட் மேல கால் நீட்டி கூட உட்காந்து, இப்ப வயசாச்சு இல்லைங்களா, ஒன்னா சேர்ல உட்காந்து கால் நீட்டி போட்டுக்குவேன், பெட் மேல உட்காந்து கால் நீட்டிக்குவேன். அதனால என்ன, நீங்க அவங்க தூங்குறாங்க, அந்த தூக்கம் என்ன டிஸ்டர்ப் பண்ணும் நினைச்சாதான் டிஸ்டர்ப் ஆகும். ஐயா சொல்ற மாதிரி உங்க தியானம் அவருக்கும் நல்லதாகும் அப்படின்னு நினைச்சுக்கலாமே. நான் நினைக்கிறது இல்லைங்கம்மா. நான் நினைக்கிறது இல்லை எனக்கு டிஸ்டர்பன்ஸ்ன்னு. ஐயாக்கு நம்ம பண்றது அவங்களுக்கு எதுனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமா, அதனால அவங்க இது நம்மளுக்கு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மேக்னட்டிசம் பீட்டால இருந்து ஆல்பா தீட்டால் டெல்டாக்கு வர்றப்போ உங்களிடம் அந்த ரூம் பூரா பரவி இருக்கும். அவர் இன்னும் நல்லா தூங்குவாரு. அவருக்கு எனர்ஜியும் சார்ஜ் ஆகும். நான் கண்ணு மூடிட்டு இருக்கிறேங்கம்மா. அதுன்னு இல்லைங்கம்மா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன். காலையில 5 மணிக்கு ஆர்டிஆர் கிளாஸ் தாங்கம்மா அட்டென்ட் பண்றேன். அந்த சத்தம் கேக்குமா, அதனால அவங்களுக்கு எதனா பிரச்சனையான்றத நீங்க எக்ஸ்டர்னல் துன்பம் எல்லாம் கொடுக்க கூடாது. வச்சுக்கிறதே பாட்டு பாடுறதுலாம் பண்ணக்கூடாது. காதுலயும் வைக்க வேண்டாம். நீங்க பண்ணீங்கன்னா ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதை விட்டுட்டு நீங்க கொசு கடிக்குதுன்னு தலைக்கு எல்லாம் மூடி போட்டு அச்சுன்னு தும்புறப்ப எந்திரிச்சு பார்த்தா என்ன பேய் உட்கார்ந்து இருக்கு கட்டல நினைச்சுக்குவாரு. பயந்துக்கிற மாதிரி உங்களுடைய செயல் இருக்க கூடாது. பத்திரமா டெம்பரரியா கொஞ்ச நாள் தானே, அப்புறம் மேல கட்டின உடனே திரும்ப கீழே மேலேயுமா இருப்பீங்கல்ல, நாளைக்கு நினைச்சுக்கணும். பண்ணலாம் தாராளமா. உங்க பெட்ரூம்ல பக்கத்துல குழந்தைங்க தூங்கினாலும் மத்தவங்க யாரு தூங்கினாலும் நீங்க அமைதியா தியானம் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லதுதான். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றியா. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அவங்க கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். ஆனா நான் இதுவரையும் எந்த கேள்வியும் கேட்டது இல்ல. நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா பூஜையே இல்ல, எங்க வீட்டுல பூஜை ரூமே இல்லன்னு. அதுல இருந்தே நான் குலதெய்வத்தை பத்தி கேட்கணும்னு இன்னைக்குதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எந்த ஊர்ல இருந்து? நாங்க புழலியா, ரெடில்ஸ். ரெடில், சென்னை. ஓகே ஓகே, சரி சரி. சென்னையா? சென்னையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. புழல் என்னோட புழல் ஏறி வந்துருச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்த் குமார் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஆனந்த் குமார் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, என்னுடைய அறியாமையால் கேள்வி என்னன்னா சுத்தவெளி பத்திங்க. எப்படின்னா சுத்தவெளி எல்லை இல்லாதன்னு சொல்றோம்.
ம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றோம். ம் அந்த சுத்தவெளியில எல்லை இல்லாத சுத்தவெளியில எப்படி தன்னிருக்க சூழ்நிலத்து மாற்றல் வருது? ஒரு எல்லைக்குள்ள இருக்கும்போது தான் வந்து சூழ்நிலத்து மாற்றல் வரும் எப்பவும். அது எல்லை இல்லாதது பெருசா போயிட்டே இருக்கு, விரிந்துட்டே இருக்கு. அதுல சூழ்நிலத்து மாற்றல் எப்படிங்க அமையுது? எப்படி வருதுங்க? எப்படி அது புரிஞ்சுக்கிறதுங்க? நீங்க உணர்றதுதான் புதிரே, வாழ்க்கையின் புதிரே. சரி இப்போ சரி சுத்த வெளியில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது தான் மாயை. அதுல சரிங்க ஆற்றல்ங்கிறது முதல்ல இருந்துச்சு, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி கன்வெர்டட். ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாற்றி உபயோகிக்கிறோம் தவிர எனர்ஜி எல்லாம் அழிக்க முடியாது. இட் வாஸ் தேர், இட் இஸ் தேர், இட் இஸ் கோயிங் டு பி தேர். அந்த எனர்ஜிலேயே கான்சியஸ்னஸும் இருக்கு. கான்சியஸ்னஸ் சும்மா இருந்துச்சு, இப்ப தன்னைத்தானே பார்த்துக்கிற மாதிரி. அது தன் பவர் பார்த்த உடனே அந்த எனர்ஜி வெளிப்பட்டுச்சு. அது உள்ளூர் இருக்க அசையாம இருந்தா கூட அது எனர்ஜி இருக்கிறதுனால அதுல லேசா கினமேட்டிக் விவரிங்னு சொல்லியிருப்பாங்க. லேசா ஒரு அதிர்வு. அந்த எனர்ஜியோட உள்ளார்ந்த தன்மை தான், இன்ஹரண்ட் குவாலிட்டி தான், நேச்சர் தான் அது. தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றல். ஒரு சின்ன புள்ளியில இருந்து யோசிக்கும் போது தன்னிருக்க மாதிரி இருக்கு. அகண்ட இதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் இருந்து அழுத்துற மாதிரி இருக்கு. ஒரே போர்ஸ் தான், ஆனா தன்னிருக்கத்தினால தனி இயக்கம், சூழ்ந்தெழுத்தத்தினால கூட்டு இயக்கம். இப்போ ஒரு பொருளும் சூழ்ந்தெழுத்தத்தினால அணுக்களை கூட்டி வச்சுட்டு பொருளாக இயங்குது. அது மாதிரி அது எங்க இருந்தோ புதுசா வரல, இருந்துச்சு. அது சுத்த வெளினா அசையக்கூடாதே, அதுல எப்படி அசைவு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனதோட கால்குலேஷன்ஸ். அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட் தாங்க சிவம். அது மேனிஃபெஸ்ட் ஆகி வர்றப்பதான் சக்தியா வருது. அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறப்போ, இயக்கத்துக்கு வராதப்போ, அது இருப்பு நிலையில எல்லாமே இருக்கிறதுனால தானே இங்க இயக்கத்துக்கு வர்றப்போ இந்த எல்லாம் எல்லாமே வெளிப்படுது. மாறுது. வெளிப்பட்டு பஞ்சபூதங்களாகி ஒரு அறிவாகி ஐந்தறிவா வந்திருக்கு. அல்ல எல்லா பொட்டன்ஷியலும் அதுக்குள்ள இருக்கு. நான் கேக்குறேன்னா அது எல்லையே இல்ல, அது விரிவாயிட்டே இருக்கு. அது அப்பவும் எப்படி விரிவாயிட்டு இருக்குன்னா திரும்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இன்னமும் அப்படியே விரிஞ்சு 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 போயிட்டே இருக்குன்னு கற்பனை பண்றீங்க. அப்படி இல்ல. சின்ன மனதால எவ்வளவு பெருசு அப்படின்னு அளக்க முடியாது. அதனால எல்லையற்றது. ஓ சரி சரி. ஆனால் இன்னும் விரியுதுன்னு நினைக்க கூடாது. இப்ப பிரபஞ்சம் அஸ்ட்ரானமர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கேலக்சிகள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா சுத்தவெளி வந்து விரிவடைந்து கொண்டிருக்கு. சுத்தவெளி என்ன விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அது வந்து அது யார் சொல்றாங்க? மனுஷன் தானே. சரி சரிங்க. இந்த மனம் இருக்கிற சின்ன சிற்றறிவு இருக்கிற மனுஷன். மெய்ஞானம் தெரியாதவங்க விஞ்ஞானி மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்கான். சுத்தவெளி வந்து விரிவடையலைங்க. இப்போ விரிவடைய சுத்தவெளி எல்லையற்று அது பாட்டுக்கு இருக்குது. நம்ம பேரியக்க மண்டலம் இன்னும் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் கேலக்சி விரிஞ்சு விரிஞ்சு போகுதுங்கிறாங்க. ஆமா, அதனாலதான் ஒண்ணு வந்து ரேண்டமா இருக்கும், ஒரு மாதிரி மிக்ஸ்டா. அப்புறம் அது வந்து ஒண்ணு சேர்ந்து ரொம்ப நாள் சூழ்ந்தெழுத்த ஆற்றல்னால ஸ்பைரல் கேலக்சி மாதிரி ஆகுது. அப்புறம் கரெக்டா இன்னும் ரொம்ப காலம் ஆகும்போது எலிப்டிக்கல் கேலக்சிம்பாங்க. அந்த மாதிரி ஆயிக்கிட்டே இருக்கு. இத சொல்றாங்க வேணா விரியுது, விரிஞ்சிட்டே இருக்குன்னு. இயக்கத்தை விரியுதுன்னு சொல்றாங்க தவிர சுத்தவெளி விரியுதுன்னா அது நம்மளோட அசம்ஷன். அது எங்கேயும் விரிஞ்சுட்டு போயிட்டு இருக்குன்னா எப்படி? அப்போ முதல்ல அது எப்படி வந்துச்சுன்னு கேள்வி வரும். எப்படி இல்லாம இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் மனதோட கால்குலேஷன்ஸ். எண்ணமற்ற நிலையில் ஒடுங்கி ஒடுங்கி பழகினீங்கன்னா உண்மை புரிஞ்சிடும். வார்த்தையால விவரிக்க முடியாம தானே எல்லாரும் சுத்தி வளைச்சே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் சயின்டிஸ்டுக்கு அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, அதான் அப்படி சொல்லிட்டே இருக்கான். அதுக்கு குவாண்டம்னு ஒரு பேரை வச்சுட்டான் புதுசா. திடீர்னு வந்த மாதிரிக்கு என்னமோ அவனுக்கு புரியாத இது அன்னொன்னு குவாண்டம்னு ஒரு பேரை சொல்லிக்கிறான். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆனா என்னைக்கு ஆற்றல் இருந்துட்டு அந்த ஆற்றல் தான் தன்னிருக்கும் சூழ்நிலை மாற்றலாம். செல்ஃப் ரொட்டேஷன் தான் ஒரு பார்ட்டிகிளோட சுய குணம்னு வச்சுக்கோங்க. அது சுத்த ஆரம்பிச்சோடனே அது வந்து சக்திகளை வந்துருது இல்லைங்க. ஆமா ஆமா, சுத்த ஆரம்பிச்சோடனே சக்திகளை வந்துருது. அது வரைக்கும் கிளம்புறதில்ல, சக்தி அடங்கி இருந்துச்சு, ஆற்றல் வெளிப்பட்டது. அதுக்கு நாம இப்போ அதுக்குள்ள இருந்து மனுஷங்கள ஆன பின்ன கால்குலேட் பண்ணிட்டு ஒரு சக்தி களம், இது சிவ களம், இது சுத்த வெளி அப்படிங்கிறோம். அவ்வளவுதான்.
ஓகே ஓகே, தெளிவான பதில் மேடம். ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா, ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க, எல்லா பயிற்சியும் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனா அவங்க தவறு எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ தவறுதலான்னா எதை சொல்றாருன்னு பார்க்கணும். தவறுகள், அதான் தவறுகள்னு எதை சொல்றாருன்னு பார்க்கணும். எக்ஸசைஸ் ஒரு மனிதன் தவம், உடற்பயிற்சி, காயகல்பம் பண்ணிட்டு எல்லா தவறும் செய்தால் மேன்மை அடைய முடியுமா? இல்ல தவறு இழைத்தா தியானமும் வராதுமா. அப்புறம் சும்மா உட்காந்து எந்திரிக்க வேண்டியதா, உட்காந்து இப்படி தூங்கிட்டு எந்திரிக்க வேண்டியதா, நானும் தவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ரீல் ஓட்டிட்டு பாக்கி நேரம் தூங்கிட்டு தவம் பண்ணதாக நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா யார் ஒருத்தர் மாறலையோ, டிரான்ஸ்பர்மேஷன் ஆகலையோ, அவங்க சரியா தியானம் பண்ணல, அதனாலதான் தவறு இழிச்சுக்கிட்டே இருக்காங்க. செய்த தவறையே இழிச்சுக்கிட்டே இருந்தா வந்த கஷ்டமே தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவங்க தியானம் பண்ணலன்னு தான் அர்த்தம். அடுத்ததாக மறுபடியும் கிருபாநிதி அம்மா ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. வாழ்க வளம். நன்றி சுதாமா, வாழ்க வளம். நீங்க கேள்வி கேட்டதுல பதில் சொன்னது போனையா. இப்ப அம்மா இறப்ப பத்தி சொன்னாங்க, நம்மளாம் செத்தா என்னன்னாங்க, உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருந்தது எனக்கெல்லாம். ஆமா, இப்ப சில பேருமா இந்த நேரமும் பக்கத்துல எனக்கு ஒருத்தர் இருக்காங்க, 45 வயசு தான், எப்பவும் எனக்கு நேரம் சரியில்லை, ஆனா நல்லவங்க தான், அவங்ககிட்ட கொஞ்சம் ஒட்டவே எனக்கு பயமா இருக்கும். இப்போ எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் சொல்லுவேன் எதிர்மறையா பேசாதீங்கம்மா, நமக்கு அவங்க நீங்க இப்படி நல்லா இருக்கீங்க, ஆனா மனவளக்கலைக்கு கூப்பிட்டு இந்த பயிற்சியை செய்யினா கூட நம்மளோட பேச மாட்டாங்க, அந்த மைண்ட்ல இருக்காங்க. ஆனா அது அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. 45 இதுதான் ஆகுது, எந்த நேரம் எனக்கு நேரம் தெரியல, எப்ப சாவு வரும், இதே சொல்லிட்டே இருக்காங்களே, அவங்க நிலையெல்லாம் எப்படிமா? அவங்களுக்கு எல்லாம் இப்போ சாவுங்கிறது முதல்லயே டிசைட் ஆகிதான் வந்திருக்கு. ரிட்டர்ன் டிக்கெட் இனிமே யாரும் எழுத போறது இல்ல. ஆனா இப்பவே இருக்கிற பிரச்சனைனால, வெளி உலக பிரச்சனைனால எப்பதான் வருமோங்கிறதுனால சாவு வராது. சாகிற மாதிரி மூச்சு முட்டும், ஹார்ட் அட்டாக் வரும், நெஞ்சு வலிக்கும், இதெல்லாம் பிரச்சனை வரும். கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களால சரியான தலைவலி ஆயிரும், அவ்வளவுதான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போயிட்டு வந்துருவாங்க, சாக மாட்டாங்க, என்ன வேலை வரலையே. ஓகேம்மா, இது நீங்க அதை பத்தி பேசணும்னு உங்கள்கிட்ட கேட்கலாம்னு தோணுச்சு. நன்றிம்மா. சுசிலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலாமா, அவங்க சம்பத்குமார் கேரளாவில இருந்து அந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு பண்ணவங்க ஜூம்ல. சம்பத்குமார் அவங்க பேரு, சம்பத்னு வருவாங்க, குமார்னு வருவாங்க. வீரப்பனையா தான் ஒரு நாள் பிடிச்சு நல்லா சத்தம் போட்டு விட்டாரு. எல்லா ஐயாட்ட கூட கேட்டிருக்காங்க அதை பத்தி அவங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணம்மாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் தினம் இந்த பூஜை எப்பவுமே சாமி கும்பிடுறது, பூஜை எப்பவுமே இல்லைங்க ஐயா. இப்ப கொஞ்ச நாளா என்னோட பேராசிரியர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தனாகரன் சங்கல்பம் 9 செய்யறேங்க ஐயா. டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்படி செய்யலாங்களா இல்ல நிறுத்திடலாம் அப்படின்னு கேட்கலாம். பூஜை எல்லாம் பண்றது இல்லையா? தனாகர் சங்கல்பம் தினம் சொல்றாங்களாம். ஆமாங்க, பூஜை சாமி ஏதாவது கும்பிடுறது. ஆனா தியானம் பண்ணணும், தியானம் பண்ணா கண்டிப்பா தியானம். எதுக்கு இருங்க, தனாகர்ஷ்ண சங்கல்பம் பண்றப்போ கடைசியில என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க? ஐயா, நாங்க வீடு மேல கட்டணும் பாத்தீங்களா? அந்த சங்கல்பத்தினால சங்கல்பம் மாத்திரம், தனாகர்ஷ்ண சங்கல்பம் மாத்திரம் பண்ணா உங்களுக்கு வீடு மேல வராதுங்க. உங்ககிட்ட பொருள் இருக்கணும், வளம் இருக்கணும், உங்க உழைப்பு இருக்கணும், அதுக்காக ஒரு என்ஜினியர் கிட்ட போய் ஒரு படம் எல்லாம் போடணும், அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் ப்ராப்பரா ப்ரொசீஜரா பண்றதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு ப்ராப்பரா நடக்கணும்னா நீங்க ப்ராப்பரா இந்த இரண்டொழுக்க பண்பாடு இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா தான் நடக்கும். தனாகர்ஷ்ண சங்கல்பம் மாத்திரம் பண்றதுனால உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துராது.
ஐயா எங்க வீட்டுல அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏப்பி சொன்னதுக்கு இப்ப கரெக்ட் ஆயிட்டாருன்னா நீங்க சொன்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணியாச்சுங்க. அதுதான் அதனாலதான் உங்களை கேக்குறேன். சரி, அப்ப அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும். சரிங்க சரிங்க. கண்டிப்பா நடக்கும். உங்க விருப்பம். எவ்வளவு நாள் சொல்றீங்க, வீடு கட்டி முடிச்சாச்சுன்னா நிறுத்திக்கிறீங்களா, அப்புறமா சொல்றீங்களா, ஆன்ம முன்னேற்றத்துக்கு, அதெல்லாம் உங்க விருப்பம். சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்புறமா இன்னொரு கேள்விங்கம்மா. எங்க சொந்தக்காரங்க என் மாமா பொண்ணு எப்ப போன் பண்ணி பேசினாலும் அவங்க வீட்டு குறை, அவங்க பொண்ணுங்க குறை, அவங்கள இதே தான் எது போன் எடுத்தாலும் அதுதான் பேசுறாங்க. எனக்கு அது பேசுறதுக்கே பிடிக்கல. நான் பண்றதும் இல்லை. அவங்க பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுங்களை பத்தி குறைய தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கேட்க முடியும். பாருங்க, இது எப்படின்னா உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எவ்வளவு பேர்த்துக்கிட்ட எத்தனை தரம் போய் பேசியிருப்பீங்க? அதெல்லாம் திருப்பி நீங்க வாங்கிக்க வேண்டாமா? எல்லாம் வாங்கிட்டீங்க, அந்த கடனை கொடுக்க வேண்டாமா? ஏன் உங்ககிட்ட உத்தரம் பேசுறாங்க? இந்த அம்மாட்ட கேட்டுக்கும், மத்த யாருக்கு கேட்காது, மனவளக்கலைக்கு வந்திருக்காங்க, பொறுமை கேட்டுக்குவாங்க, கேட்டுக்குங்களேன், நம்ம கொடுத்த கடன் தீருதுன்னு நினைச்சீங்க. அப்புறம் முதல்ல நைஸா சொல்லுங்க. எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவா பேசினா எனக்கு தலையெல்லாம் என்னமோ செய்யுது. மாறுவாங்க. பொண்ணு எல்லாம் சொன்னா கேக்கும். இரு இப்படி சொல்லு, நைஸா பண்ணு, நைஸ் பாசிட்டிவா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி 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 நைஸா. நெகட்டிவா பேசினா கொஞ்சம் பிடிக்கல, எப்படியோ ஒரு வர மாட்டேங்குது, எப்படியோ தெரிவிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா. அம்மா, உங்க அம்மா எப்படின்னு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டு சொல்லிருப்பாங்கல்ல. சரி, அதெல்லாம் அவங்க இருந்தாங்கிறதுக்காக நீங்களும் நீங்க இருக்க வேணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அப்படி இருந்துச்சுன்னா, ஓ இதனாலதான் எனக்கு இப்படி வந்திருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு நான் கேட்டுக்கிறேன், இதோட போறோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலே டிஸ்கனெக்ட் ஆயிரும். இல்ல வம்ப கேட்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வம்பு வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்கய்யா. போதுங்கக்கா, இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா. வாழ்க வளமுடன்மா. சரிங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தாங்கம்மா. நாம எத்தனை பேர்கிட்ட போய் புலம்பிருப்போம், அது திருப்பி வரும் தானே. அதனால அது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது கூட ஒரு அறம் தானுங்கம்மா. கண்டிப்பா. அதுக்கும் நமக்கு ஒரு திறமைய, நம்மளுடைய பொறுமையை வளர்த்துக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு இது ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவங்களுடைய துன்பங்களே மன இது நம்ம கிட்ட வந்து ஆட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னால் முடிந்த உதவிகளை கேட்டுக்கிறது ஒரு உதவிதான். இல்ல, நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் மெதுவா புரிய வைக்கணும் அவங்களுக்கு. இல்ல திரும்ப திரும்ப பேசும்போது அந்த பொண்ணை பத்தி சொன்னா அது ஜாஸ்தி ஆகும்மா. நீ உன்னோட எண்ணத்தால அவளுக்குள்ள அதை போடுற அதே குவாலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆயிடும், மாற மாட்டா அப்படின்னு நினைக்காத, இப்படி சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாம். முதல்ல கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் நடுவுல கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ரெண்டையும் பேரலா பண்ணணுங்க. அதுக்கு நாம நல்லா தியானம் பண்ணி ஞானியா இருந்தா தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் ஒரு விதத்துல நம்ம அவங்க செய்யக்கூடிய சேவை தான். அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கறது ஒரு சேவை தான் இல்லைங்களா? எனக்கு தினம் ஒரு 10 கால் வருங்க. கவுன்சிலிங் கேட்டு கேட்டு வந்துட்டே இருப்பாங்க. அவெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரிந்த சொல்யூஷன் சொல்லலாம். ஆமா. இல்ல அதுக்கு அதால நம்ம பாதிக்கப்படுற மாதிரி நினைக்க கூடாது. அடுத்தவங்களோட நிகழ்ச்சியோ குணமோ அவங்களோட கர்மாவோ நம்மள பாதிக்காது அப்படிங்கிற அறிவு இருந்தா போறோம். நடிப்பு சினம் மாதிரி. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக இறுதியான நண்பராக சகுந்தலா முருகவேல் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? சகுந்தலா முருகவேல் அம்மா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீரு அன்றி விருந்திடில் ஆராய்ச்சியோடு நின்றிரு அகண்டாகார நிலைதனில் வென்றிடுவாய் புலனைந்தும் வெற்றியே. மகரிஷி கவியில சொல்றாங்க ஐயா. அன்றி விருந்திடில் ஆராய்ச்சியோடு இருந்தா நாம துரியாயுதத்துல சுத்தவெளிக்கு போறோம்.
ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு என்ற எந்த இடத்த சொல்றாங்க ஐயா மகரிஷி? ஆராய்ச்சியோடு இருங்கிறது வெறும் சுத்தவெளியா போறது மட்டும் இல்லப்பா, தத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு கஷ்டம் வந்துச்சு வாழ்க்கையிலன்னா உங்க மனம் ஆராய்ச்சி பண்ணணும். சுவாமிஜி சொல்லி கொடுத்தத இது ஏதோ இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் நிகழாது. இப்ப நான் ரியாக்ட் பண்ணினா இன்னும் சிக்கல் பண்ணிக்குவேன் அப்படியெல்லாம் கூடாது. சுவாமிஜி சொன்ன மாதிரி 4 விதத்துல தீர்க்க சொல்றாரு இல்லைங்களா பிரச்சனைகளை, கவலை தீர்க்க. அது என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் அப்படின்னு அப்படி யோசிக்கணும். ஒடுங்கி இருன்னு சொன்னது ரொம்ப முனைப்போடு எல்லாத்துலயும் போய் இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அடங்கி இருக்கிற அர்த்தமும் ஆகுது. தியானத்துல சில பேரு ஒடுங்கதான் முடியுது, விரிய முடியாதும்பாங்க. அது ஒரு வெரி வெரி ஃபியூ பீப்புள் கேன் ஒன்லி உள்ள போக முடியும், அவங்களுக்கு விரிய முடியலங்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு விரியதான் முடியும், உள்ள ஒடுங்க இருக்க முடியாது. ஆனா விரிய 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 மனம் அடங்கினா ஒடுங்கிதான் இருக்குது. அது கருமையத்துல ஸ்டாட்டிக்கு புள்ளி இருக்கு, அந்த மாதிரி ஸ்டில்னஸ் வந்த உடனே அந்த ஒடுங்கி இருக்கும்னு அர்த்தம். ஆனா அது எப்போ வருது, நம்ம விரிஞ்சு இனிமேல் விரிய முடியாதுங்கும் போது மனம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திட்டு பேசாம இருக்குது. அப்போ விரிஞ்சும் இருக்கும் ஒடுங்கியும் இருக்கும். உறைந்து ஒரு பாயிண்ட் ஆயிரும், நீங்க தனி இயக்கம்னு நினைச்சாதான் ஒரு புள்ளி. அதர்வைஸ் அறிவாக பேசாம இருக்கீங்க, கான்சியஸா சும்மா இருக்கீங்க ஆத்மாவாக. இல்ல அந்த நிலை மூலாதாரத்திலையும் துரியத்திலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அந்த மூலாதாரம்னு சொல்லி இந்த உடம்புதான் நீங்க சின்னதா சுருக்கிக்க கூடாது. ஓ சரி. நீங்க அடங்கி ஒடுங்கியாச்சு. இப்ப எண்ணமற்ற நிலை வந்துருச்சுன்னா நீங்க அதை இப்போ ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, நீங்க அதை பாக்குறீங்க, அவர் ஒடுங்கி இருக்கார், ஒரு புள்ளியா ஒடுங்கி இருக்கார் மூலாதாரத்துல கருமை இல்லைன்னு வேணாலும் சொல்லிக்கோங்க. பிரிஞ்ச நிலையில அடங்கி இருக்காருன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு புள்ளியா இருக்கிறது எது? சுத்தவெளிதான். எல்லா இடத்துலயும் இருக்கிற சுத்தவெளி நமக்குள்ள வெறும் ஜீவகாந்தம் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஓடுறதுல. ஆனாலும் ஒரு புள்ளியில ஸ்டாட்டிக் பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்டாட்டிக்க பிரம்மம்னாங்க, இறைவன் நமக்குள்ள பிந்து ரூபத்துல புள்ளி வடிவத்துல இருக்கான்னு சொன்னாங்க. அந்த அடங்கிறத அப்படி சொல்றாங்க, ஒடுங்கி இருக்கிறது புள்ளி ஒடுங்கிருன்னு. உங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலயும் அவ்வளவு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஒன்னா இருக்கிறப்ப என்ன ஆகுது, எல்லாமே நினைக்கிறப்போ ஒடுங்கிதானே இருக்கும். இறைநிலையோட ஒன்னாயிரமே. இந்த உடம்பு தெரியாதே, எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதே ஒடுங்கிறதுதான். இறைநிலையோட ஒடுங்கிறது தான். அது துரிய நிலையிலையும் கிடைக்குங்களா? எல்லா நிலையிலையும் கிடைக்கும், எல்லா நிலையிலும். சரி சரி, நன்றியா, நன்றி நன்றி, தெளிவான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றியா, நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே